صلى عليك الله يا عدناني يا مصطفى يا صفوة الرحمن الحمد لله الذي أعطاني هذا. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. Good. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidil Mursaleen wa ala alihi wa sahbihi ajma'in ila yawmiddin. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. எல்லா புகழும் இறைவன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற நம் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்றுதலவட்டுமாக. இது சூடாக இருக்கோ? ஓகே ஓகே, நோ பரவாயில்ல. ஆமாம், போட்டிருக்கில்ல? ஓகே ஓகே, அது வேணாம், அது சவுண்டு கேமராக்கு இதாகும். அப்படியா? ஓகே. ஸ்விங் சூனம் நமது வீடுகளில் சூனம் நமது வீடுகளில் என்ற தலைப்பில் காலையில் நாம் ஒரு கலந்துரையாடல் போன்று இந்த உரையை நாம் அமைத்திருந்தோம். நமது வீடுகளை எப்படி சொர்க்கமாக மாற்றுவது என்பது குறித்து நாம் பார்த்தோம். குடும்பத்துடைய முக்கியத்துவம், அல்லாஹு தாலா, அல்லாஹுடைய தூதர், இஸ்லாம் குடும்பத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை குறித்து பார்த்தோம் காலையில். இரண்டாவது, நமது வீடுகளை சோன வீடுகளாக மாற்றுவதற்கான திறவுகோல் என்ன என்பதை பார்க்கும்போது, வீட்டில் நாம் கூட்டு வணக்கம் செய்ய வேண்டும். முடிந்தவரை நாம் ஒன்றாக குர்ஆன் ஓத வேண்டும். கணவன், மனைவி, குடும்ப அங்கத்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக உணவருந்த வேண்டும். வெளியே செல்லும்போது, வாகனத்தில் ஏறும்போதும் வெளியே செல்லும்போது சொல்ல வேண்டிய துவாக்களை எல்லாம் ஒன்றாக நாம் சொல்லும்போது நிச்சயம் அல்லாஹு ஜல்லஷானு தாலாவுடைய அருளும் அவனுடைய ரஹ்மத்தும் கிடைக்கும் என்பது குறித்தும், அது நமது வீட்டை சோன வீட்டாக மாற்றுவதற்கான முதல் திறவுகோல் என்றும், இரண்டாவது திறவுகோல் கணவனும் மனைவியும் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்ன என்பது குறித்து நாம் பார்த்தோம். கணவனும் மனைவியும் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் விட்டுக்கொடுத்தல் என்று பார்த்தோம். விட்டுக்கொடுத்தல் தான் முதல் பாடமே. விட்டுக்கொடுத்தல் என்று சொன்னால் கடைசி பாடம் என்றொன்று இருக்கும், அதுவும் விட்டுக்கொடுத்தல் என்பது குறித்து நாம் பார்த்தோம். அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு தியாகங்களை செய்தேனும், எவ்வளவு பிரச்சனைகள் முன்வந்தாலும் அவற்றை சமாளித்து குடும்ப கட்டமைப்பை கண்டிப்பாக பேணி பாதுகாத்தே தீர வேண்டும் என்பது குறித்தும் நாம் பார்த்தோம். இன்றைய இந்த உரையில் இன்ஷா அல்லாஹ் இந்த மாலை பொழுதில் நாம் நமது வீட்டை சோனமாக மாற்றுவதற்கு அடுத்த திறவுகோல் என்ன என்பது குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். வீட்டை சோனமாக மாற்றுவதற்கு, ஏன் வீட்டை சோனமாக மாற்றணும்? நாம் வசிக்கிற வீடுகளை, இல்லங்களை சுவன வீடுகளாக மாற்றும்போது தான் அல்லாஹு ஜல்லஷானு தாலா அந்த ஃபேமிலி அப்படியே தூக்கி சொர்க்கத்தில் வைக்கிறான். அதுக்கான குர்ஆன் வசனங்கள் எல்லாம் நாம் காலையிலே சொன்னோம். எனவே வீட்டை சோன வீடாக மாற்றுவதற்கு தந்தையுடைய பங்கு மிக முக்கியமானது.
ஒரு குடும்பத் தலைவர். குடும்பத் தலைவருடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. தாய்க்கு முக்கியமான பங்களிப்பு இருக்கிறது, அதிமுக்கியமான பங்களிப்பு இருக்கிறது என்பதை விட தந்தைக்கு பங்கு இருக்கிறது. தந்தை சிலபோது என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், எனக்கு இங்கே உள்ள சிச்சுவேஷன் எனக்கு தெரியாது, நம்ம ஊரில் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவுக்கு காசு கொடுக்குறேன், அவங்களுக்கு சாப்பாடு, அவங்களுக்கு உணவு எல்லாத்துக்கான வசதியை நான் செய்து கொடுக்குறேன், அப்போ அம்மா தான் பார்த்துக்கணும், எனக்கு பிஸி, நான் காலையில் போனால் சாயங்காலம் வருவேன், இரவில் வருவேன், எனவே எனக்கு எங்கே நேரம் இருக்கிறது என்று ஒரு தந்தை கருதிவிடக்கூடாது. பெரும்பாலும் பிஸியாக இருக்கிறவர்கள் அப்படித்தான் கருதுகிறார். எனவே குடும்பத்தை பேணி பாதுகாப்பதில் தந்தைக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. தந்தையும் நாளை அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். குல்லுக்கும் ராயின் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, உங்களிலிருந்து ஒவ்வொருவரும் பொறுப்பாளர். அந்த பொறுப்பு குறித்து நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். நீங்கள் தப்ப முடியாது, மறுமையில் நிச்சயம் விசாரிக்கப்படுவீர்கள். அப்போ நீ ஒரு தந்தையாக என்ன செய்தாய்? இல்லை, நான் சம்பாதித்தேன், அவர்களுக்கு செலவுக்கு காசு கொடுத்தேன், உணவு கொடுத்தேன், உடை கொடுத்தேன், வீடு கொடுத்தேன், நான் எல்லாம் பண்ணேன், நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன பண்ண என்று சொல்லி நீங்கள் கைவிரிக்க முடியாது. அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் தஆலா விசாரிப்பான், நிச்சயம் இது குறித்து விசாரிப்பான். முதல்ல உங்களுக்கு தெரியாததல்ல, இருந்தாலும் நான் சொல்கிறேன், குழந்தைகள் நமக்கு எதற்காக பிள்ளைகள்? நமக்கு எதற்கு பிள்ளை? அல்லாஹ் தஆலா எதுக்கு நமக்கு பிள்ளைகளை தந்திருக்கான் என்பது நமக்கு தெரிய வேண்டும். அது ஒரு அமானிதம் என்று நம்முடைய ஷேக் கூட நேற்றைக்கு சொன்னாங்க. அமானிதம் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிற ஒரு அடைக்கல பொருள். பெரும்பாலும் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், வாலிபத்தில் தந்தைமார்கள் பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக உழைக்கிறார்கள், வயோதிகமான பின்பு வாரிசாக வர வேண்டும் என்பதற்காக, அவர்களுக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக உழைக்கிறார்கள், உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் தந்தைமார்கள். இப்போ கடைசியில் என்ன ஆகுதுன்னா, அப்போ இந்த இன்பம், பிள்ளை எனக்கு இருக்குது, எனக்கும் குழந்தை இருக்குது என்று இன்பம் காணுவதற்கும், அல்லது எங்களுடைய வாரிசு சொத்தாக பார்த்தியா, குழந்தைகளை விட்டுட்டு போகிறேன், எத்தனை குழந்தைங்க பார்த்தியா என்று தம்பட்டம் அடிப்பதற்கும் தான் குழந்தைகளா என்று நாம் யோசிக்கிறோம். ஒரு கட்டத்தில் ஒன்றும் இல்லை, நாம் சொத்து சேர்த்துக்கிறோம், அவங்களுக்கு கொடுக்குறோம், அவங்க முடிஞ்சிச்சு. இல்லை, நாம் காலையில் கூட சொன்னோம், நம்மை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் பிரதிநிதியாக, ஹலீஃபாவாக பிறக்க வைத்திருக்கிறான். எனவே நாம் இன்னொரு ஹலீஃபாவை விட்டு செல்ல வேண்டும். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். இன்னொரு நல்ல ஒழுக்கம் மிக்க, உலகுக்கு பயன் தரக்கூடிய ஒரு பிள்ளையை, ஒரு வாரிசை விட்டு செல்ல வேண்டும். அதுதான் நம் மீதான கடமை. நான் விட்டு செல்லுகிற குழந்தை ஒழுக்கம் மிக்கதாக இருக்க வேண்டும், சமூகத்துக்கு பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த சிந்தனையோடு குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டும். பிள்ளைகள் ஒரு அருள், அதை நாம் அருளாக பார்த்து அதற்கு சரியான பயிற்சி கொடுக்க தவறிவிட்டால் அந்த அருளை சாபமாக மாறும். அந்த அருளை ஒரு கட்டத்தில் சாபமாக மாறும். பிள்ளைகள் நமக்கு எதிராக திரும்புவார்கள். அதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ஆயிஷா அஹ்ஸினி ஜிவாரனி அமில்லா ஃபஇன்னஹா கல்லமா நஃபரத் மின் அஹ்லி பைத்தின் சும்ம தர்ஜிஉ இலைஹி. அல்லாஹுடைய அருள் கொடைகளை ஆயிஷாவே பேணி பாதுகாத்துக்கும். ஒரு வீட்டில் இருந்து ஒரு அருள் கொடை சென்று விட்டால் அது மீண்டும் அதே அருள் கொடை திரும்ப வராது. குழந்தைகள் அல்லாஹுடைய அருள். அந்த அருள் கொடைகளை நாம் சரியாக பேணாவிட்டால் ஒரு கட்டத்தில் நமக்கு எதிராக அவர்கள் திரும்புவார். எனவே குழந்தைகள் எப்படி நமக்கு எதிராக திரும்புவார்கள் என்று நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இன்று நம்ம குழந்தைகளே நமக்கு அகெயின்ஸ்டாக, நமக்கு எதிராக பேசுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குழந்தை வளர்ப்பில் அல்லது குழந்தைகள் விஷயத்தில் ஒரு தந்தைக்கு இருக்கிற பொறுப்பு என்ன என்பதை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்? லா இன் யுஅத்திபர் ரஜுலு வலதஹு கைருன் இன்தல்லாஹி
மின் அன் யதஸத்தக பிஸாஇன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்னொரு அறிவிப்பில், கை நிறைய தங்கத்தை கை நிறைய தங்கத்தை ஒரு நபர் அல்லாஹுடைய பாதையில் சதகா செய்வதை விட தன் குழந்தைக்கு நல்லொழுக்க பயிற்சி கொடுப்பது அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்தது என்று சொல்லி காட்டினார். ஒரு கை நிறைய தங்கமெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது. கை நிறைய தங்கம் கொடுக்க முடியுமா? உடையில் அந்த மாதிரிலாம் கொடுக்கவே முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அப்படியே ஒருவர் கை நிறைய தர்மத்தை அள்ளி அள்ளி கொடுத்தால், தங்கத்தை தர்மமாக கொடுத்தால், அதைவிட அல்லாஹ்வின் பார்வையில் தன் குழந்தைகளுக்கு ஒரு தந்தை நல்லொழுக்க பயிற்சி கொடுப்பதே அல்லாஹுக்கு விருப்பமானது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்போ ஒரு சதக்கா கொடுத்தால் எவ்வளோ நன்மை, எவ்வளோ பயன், அதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கை நிறைய தங்கத்தை நீங்கள் தர்மம் கொடுப்பதை விட பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கம் பயிற்சி கொடுப்பது மிகச்சிறந்தது என்று ஏன் சொன்னார்கள்? தர்மம் கொடுத்தீங்கன்னா அதோட முடிஞ்சிச்சு. அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு கூலி கிடைக்கும், ஆன் தி ஸ்பாட் முடிஞ்சிச்சு. அது சதக்கா ஜாரியாவாக இருக்காது. ஆனால் நீங்கள் ஒழுக்கமான குழந்தையை வளர்த்து விட்டு செல்கிறீர்கள் என்று சொன்னால் அது சமூகத்துக்கு பயன் தருகிறது. அந்த குழந்தையால் யாருக்கும் தீங்கு ஏற்படுவதில்லை. அது ஒழுக்கமிக்க குழந்தையாக, சமூகத்துக்கு பயன்மிக்க குழந்தையாக, ஒரு கலீஃபாவாக மாறுகிறது. எனவே அது நிரந்தர தர்மமாக மாறுகிறது. இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை நிறைய தர்மத்தை நீங்கள் கொடுக்கிறத விட, தங்கமாக கொடுப்பதை விட, ஒரு குழந்தைக்கு, உங்கள் பிள்ளைக்கு நல்லொழுக்கம் பயிற்சி கொடுங்கள் என்று பெருமானார், அது அல்லாஹுக்கு விருப்பமானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாம நம்முடைய குழந்தையை பார்க்கிற போது, எப்போ நமக்கு நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்ப அங்கத்தவர்களை பார்க்கிற போது எப்போது நமக்கு கண்குளிர்ச்சி ஏற்படும்? கண்குளிர்ச்சியை குறித்து கூட காலையில் உங்களுக்கு சொன்னேன். நான் விமான நிலையத்தில் ஒரு மகனை வரவேற்கிற ஒரு தாய்க்கும் மனைவிக்கும் உறவினர்களுக்கும் இருக்கிற வேறுபாடு. ஒரு வருடம் 2 வருடத்துக்கு பின்பு விமான நிலையத்தில் வந்து இறங்குறாரு. அவர்களை வரவேற்க குடும்ப அங்கத்தவர்கள் வருகிறார்கள். மனைவி எப்படி வரவேற்பார்கள், பிள்ளைகள் எப்படி வரவேற்பார்கள், அதே நேரத்தில் பெற்றெடுத்த தாய் எப்படி வரவேற்பார்? இந்த பெற்றெடுத்த தாய்க்கு மகனுடைய அந்த உடல், அவனுடைய எப்படி மெலிந்திருக்கிறான் என்று தான் அவனை பார்க்கிற போது 2 சொட்டு கண்ணீர் வரவா, அதுதான் கண்குளிர்ச்சி. அப்ப இந்த ஒரு நல்ல தந்தை தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கிற போது மகிழ்ச்சி ஏற்படுமே பாருங்க. இது குறித்து ரசூல் எப்போ மகிழ்ச்சி ஏற்படும் சொல்லுங்க பாப்பா? எப்போ மகிழ்ச்சி ஏற்படும்? நாம் பயிற்சி கொடுத்து நல்ல பிள்ளையா வளர்ந்தா தான் நாம் பார்க்கிற போது அந்த குழந்தை எனக்கு மகிழ்ச்சியை தரும். முதல்ல தப்பு நம்மகிட்ட இருக்கு. குழந்தைகளை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் அவன் நம்முடைய சொல் பேச்சு கேட்காமல் அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான், சரிதான். ஆனால் முடிந்தவரை நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதுதான் இங்கே கேள்விக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா நலரல் வாலிது இலா வலதிஹி ஃபசுர்ரஹு கானலில் வாலிதி இத்துக்கு நசமத்தின். பைஹகி தபரானியில் பதிவு செய்யப்பட்ட நபிமொழி இது. ஒரு தந்தை தன்னுடைய குழந்தையை பார்க்கிற போது அந்த பார்வையில் அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படும் என்று சொன்னால், ஒரு அடிமையை உரிமை விட்ட நன்மை அவருக்கு கிடைக்கும். ஒரு பார்வை. ஒரு அடிமை என்றால் எனக்கு இப்போ நம்மகிட்ட அடிமை கிடையாது. ஒரு அடிமை எத்தனை லட்சம் ரூபாய் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியல. ஒரு ஒட்டகம் எவ்வளோ அடிமை விலை இருக்கும் தெரியுமா யாருக்காவது? இப்போத்தே சொல்லுங்க. இல்லை இந்தியன் ருபீஸ் சொல்லுங்க. 1 லட்ச ரூபாய்க்குலாம் கிடைக்காதுங்க. எங்கங்க மாடே 85,000 ரூபா 70,000 ரூபா அந்த மாதிரி போகுது. இல்லை ஒரு நல்ல சாதாரண ஒரு திடகாத்திரமான ஒட்டகம் ஒரு 4 முதல் 5 லட்சம் ரூபாய் இந்தியன் மதிப்புக்கு வரும். இருக்கு. அதில் நீங்கள் சிகப்பு ஓட்டம்லாம் இமேஜ் பண்ணவே முடியாது. 60 லட்சம் 50 லட்சம் போகுமா? அதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நல்ல ஒட்டகம் உங்களுக்கு கிடைப்பது அரிது என்று சொன்னார். எனவே நான் இப்போ அடிமையை குறித்து சொல்கிறோம். ஒரு அடிமையை உரிமை விட்ட நன்மை ஒரு குழந்தையை நீங்கள் பார்க்குற போது, ஒரு பிள்ளையை பார்த்து உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டால், ஒரு அடிமை என்பது சாதாரணமான மதிப்பீட்டில் 4000 தங்க தினார்கள் என்று ஒரு அப்ரோச் மேல். உதாரணமாக ஒரு 6 முதல் 10 லட்சம் ரூபாய் ஒரு அடிமைன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடிமை கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு பார்வை குழந்தையை பார்த்து, உங்கள் பிள்ளையை பார்த்து உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுது அப்படின்னா 10 லட்சம் ரூபாயுடைய ஒரு அடிமையை உரிமை விட்ட நன்மை உங்களுக்கு. அந்த உரிமை விடுவதும்
ஒரு குழந்தையை பார்க்குற போது உங்களுக்கு ஏற்பட மகிழ்ச்சியும் போத் ஆர் ஈக்குவல். அது எவ்வளோ ஏன் ஏன் அப்போ நீங்கள் தர்மம் கொடுக்கறது மட்டும்தான், நின்று வணங்குவது மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் பெரிய நன்மை. இரவெல்லாம் நின்று வணங்கி பகலெல்லாம் நோன்பு நோற்பது மட்டும்தான் மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுத்தரும் அப்படி நினைக்காதீங்க. இது பெரிய நன்மை. இதற்காக ஒரு சாதாரண விஷயம் இல்லையே. குழந்தைகளை ஒழுக்க பண்போடு வளர்த்துவது, அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பது சாதாரண விஷயம் இல்லையே. அதுக்காக வேண்டி இரவெல்லாம் அவருக்கு கஷ்டப்படணும், யோசிக்கணும், சிந்திக்கணும், அவனை கண்காணிக்கணும், அவன் எங்கே போகிறான், என்ன பண்ணுறான், அவனை எப்படி திருத்துறது, மனம் நோகாமல் அவனை எப்படி நம்ம வழிப்படுத்துறது, நெறிப்படுத்துறது, இதெல்லாம் யோசிப்பாங்க இல்லையா. அப்போ இதுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாதாரண மதிப்பு 6 முதல் 10 லட்சம் ரூபாய். அப்போ அவனை பார்க்குற ஒரு மகிழ்ச்சியான பார்வைக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பு. யோசித்து பாருங்க, அந்த 10 லட்சம் ரூபாயை நாம் சதக்கா கொடுத்த மதிப்பு. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற போது தோழர்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் ஃபைன் நலர இலைஹி ஃபில் யௌமி மிஅத் மர்ரா, சூப்பராக கேட்டாங்க. அப்படி என்றால் யா ரசூலல்லாஹ் ஒரு நாள் 100 தடவை நாங்கள் அவனை பார்க்கிறோம், 100 தடவை எங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது சொன்னால், சும்மா அடிக்கடி பார்ப்பேன், குழந்தை தானே, ஒரு தடவை பார்த்தாலே ஒரு அடிமை உரிமை விட்ட நன்மை. அப்படி இல்லை, அடிக்கடி நாம் அந்த குழந்தையை பார்க்குறோம், அடிக்கடி எங்களுக்கு 100 தடவை நாம் பார்த்தால். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அல்லாஹு அக்பர். என்ன அர்த்தம் அதுக்கு? அல்லாஹ் மிகப்பெரியவன். என்ன அர்த்தம் அதுக்கு? பில்லியனேர். அவ்வளவு தூரம் என்ன கொடுத்துருக்கீங்க? சதக்கா கொடுத்துருக்கீங்க. அதாவது அக்பர் என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு தூரம் பார்க்கிறீர்களோ அதை விட மேலாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான். அப்போ இந்த கண்குளிர்ச்சி மிக்க பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை வளர்த்த பிறகு பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ இந்த சந்தோஷம், நம்முடைய குழந்தைகளை நாம் பார்க்கும் காலமெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி தருகிறது என்று சொன்னால், இந்த சந்தோஷம் கிடைக்கும் காலமெல்லாம் நன்மையும் கூடிக்கொண்டே போகும் நமக்கு. அப்போ இதில் ஒரு சுயநலம் இருக்குது. அந்த குழந்தைகளை நல்லொழுக்கம் மிக்க குழந்தைகளாக நாம் வளர்க்கிறோம் என்று சொன்னால், குழந்தை வளர்ப்புறது எப்படிங்கிறத பற்றி நாம் இங்கே பேச வரல. அப்போ குழந்தைகளுக்கு நம்முடைய வீடுகளை சுவன வீடுகளாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் தந்தைக்கு பொறுப்பு இருக்கிறது. நான் சம்பாதிச்சேன், ட்ரெஸ் கொடுத்தேன், வீடு வாங்கியிருக்கிறேன், நல்ல ஸ்கூலில் சேர்த்துருக்கேன் என்பதோடு நின்று விடாது நிச்சயமாக. அதனால்தான் உங்களுக்கு இன்னொரு விஷயம், பெண் குழந்தைகளை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிமொழி உங்களுக்கு தெரியும். என்ன சொன்னாங்க? 3 பெண் குழந்தைகளை சரியான முறையில் வளர்த்து அவர்கள் மீது அன்பு காட்டி ஒழுக்கம் கற்பித்து திருமணம் செய்து கொடுத்தால் வஜபத் லஹுல் ஜன்ன அல்பத்தா, நிச்சயமாக சொர்க்கம் உண்டென்று சொன்னார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தோழர்கள் கேட்டார்கள், அப்போ 2 பெண் குழந்தைகள் யார சொல்லலாம், 2 இருந்தால் அப்போ ரசூலுல்லாஹி இன்கானத்தா இஸ்னத்தை 2 இருந்தாலும் 2 பேருக்கு நீங்கள் சரியான முறையில் 2 குழந்தைகளுக்கு நீங்கள் அறிவூட்டி ஒழுக்கமூட்டி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு சொர்க்கம். மாஷா அல்லாஹ், நீங்கள் எத்தனை பெண் குழந்தைகள் இங்கே உங்களுக்கு இருக்குதோ எனக்கு தெரில. இப்போ யோசிச்சு பாருங்கள், எனக்கு அந்த பாக்கியம் எனக்கு இல்லை, 2 ஆண் குழந்தைகள் தான். இப்போது முபாரக் அண்ணெல்லாம் நினைக்கிற போது நம்ம மகிழ்ச்சியாக தான். பெண் குழந்தைகள் யாருக்காவது இருக்குது என்று சொன்னாலே, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்கள் பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று யாராவது ஒருவர் அவரிடத்தில் சொன்னார், ஒரு சொல்ல சூனத்திற்கான துருப்புச்சீட்டை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், டிக்கெட் பெற்றுட்டீங்க அப்படின்னு. அப்போ அந்த டிக்கெட்டை பேணி பாதுகாத்து சொர்க்கம் போகிறது உங்களுடைய இதாக மாறிடுச்சு. இன்னொரு குழந்தை வந்தால் கன்ஃபார்ம். 2 குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள் ஒழுக்கம் கற்பித்து திருமணம் செய்து கொடுத்தால் உங்களுக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம். அப்போ ரசூல்லா போயிட்டாங்க, இதை சொல்லிட்டு ரசூல்லா போயிட்டாங்க. அப்போ தோழர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள், வல்லாஹி லவ் சஅல்னாஹு வ இன் கானத் வாஹிதத்தன் லா கால வலக்கின்னா இஸ்தஹ்யைனா. நாம் ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு பெண் குழந்தையை குறித்து என்ன சொல்கிறீங்க யா ரசூலல்லாஹ்? 3க்கு சொன்னாங்க சொர்க்கம். அப்புறம் எத்தனை பேருக்கு சொன்னாங்க? 2க்கு சொன்னாங்க. ஒரு பெண் குழந்தையை நாம் சரியான முறையில் ஒழுக்கம் கற்பித்து அவர்களுக்கு திருமணமெல்லாம் பண்ணி கொடுத்தா என்ன கிடைக்கும் என்று கேட்டிருந்தால், ஒரு குழந்தையாக இருந்தாலும் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நாங்கள் வெட்கப்பட்டோம், நாங்கள் கேட்கல, வெட்கப்பட்டோம் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸ் நமக்கு அறிவிக்கிறது. இன்னொரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன்கானத்தில் பஹேகீத்து தப்ரானில் பதிவு செய்யப்பட்ட நபிமொழி தான். மன்கானத்லஹு இப்னத்துன் ஃபயுஹ்சினு இலைஹா கானத்லஹு மைமனத்தன் வ மைசரத்தன் தஹ்ஜபுஹு அனின்னார் இலல் ஜன்னா. ஒரு பெண் குழந்தை ஒருவருக்கு இருந்து சரியான முறையில் ஒழுக்கம் கற்பித்து அவரை திருமணமும் செய்து கொடுத்தால் மறுமையில்
அவரை நரகத்திற்கு செல்ல விடாமல் இடப்பக்கமும் வலப்பக்கமும் அவரை தடுக்கும் அந்த குழந்தை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவரை கைப்பிடித்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சிச்சு? நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒழுக்கம் கற்பித்தால், நல்ல முறையில் நீங்கள் வளர்த்தால் நமக்குத்தான் நம்ம நன்மை. அப்போ இதை விட வேற என்ன சிறப்பு வேண்டும்? ஒரு துருப்புச் சீட்டு, ஒரு டிக்கெட், சொர்க்கத்துக்கான ஒரு கேரண்டி டிக்கெட். அது யோசிச்சு பாருங்க. ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் நம்மை அழைத்து செல்லக்கூடிய வாகனம் இருக்குது. இந்த வாகனத்துக்கு நம்ம என்னெல்லாம் செய்கிறோம்? அது நம்மளை சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கிறதால என்னெல்லாம் செய்கிறோம்? ரிப்பேர் பண்ணுறோம். ரிப்பேர் வந்துச்சுன்னா பெட்ரோல் போடுறோம், ஏர் சரியாக இருக்கா செக் பண்ணுறோம், அப்புறம் அதனுடைய கண்டிஷனை பார்க்குறோம், அப்புறம் என்னெல்லாமா பண்ணுறோமா இல்லையா? ஏன், எதுக்கு பண்ணுறோம்? ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நம்ம அதை அழைத்து செல்லுகிறது. அப்போ சாதாரணமாக இந்த ஊருக்குள்ளே, இந்த உலகத்திலேயே ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நம்ம அழைத்து செல்லக்கூடிய வாகனத்துக்கு நாம் இவ்வளோ கேர் எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த குழந்தைகளுடைய விஷயத்தில் நம்ம எவ்வளோ கேர் எடுக்கணும். அப்போ இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். எனவே இந்த வீட்டை சொர்க்க வீட்டாக மாற்றுவதற்கு அப்பாவின் பங்கு மிக முக்கியமான ஒன்று. அப்பா அதில் கவனம் எடுத்தே தர வேண்டும். எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு கையை விரிக்க முடியாது. மறுமையில் அல்லாஹு தஆலா விடமாட்டான். அல்லாஹு தஆலா நிச்சயமாக விட. அது அமானிதம் உங்களுக்கு தந்திருக்கிறான். உங்களால் வளர்த்த முடியாவிட்டால் அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருப்பாங்க, சரி குழந்தையை பெற்றுட்டீங்களா, ஏதோ ஒரு அனாதை விடுதியிலோ அல்லது ஒரு ஆசிரமத்திலோ அல்லது ஒரு ஹாஸ்டலிலோ நீங்கள் விட்டு வளர்த்துக்கோங்க என்று சொல்லியிருக்கலாம். அப்படி கிடையாது, வீட்டில் தான் இருக்கணும் குழந்தைகள். அப்போ அதற்கான பொறுப்பாளிகள் நாம். ஒரு சின்ன ஒட்டகம், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்துல ஒட்டகம் ஒன்று புதுசாக வந்துச்சு. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மாட்ட சொல்கிறாங்க, யா ஆயிஷா அத்திபி வர்ஃபுகி, அதற்கு நல்ல பயிற்சி கொடுங்கன்றாங்க. புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல பயிற்சி கொடுங்க. வளர்க்கும்போது அதை ஒட்டகத்துக்கு கூட ட்ரைனிங் இருக்குது. மிருகங்களையே புத்திசாலி மிருகம் எது? ஒட்டகம் சொல்கிறாங்க. உண்மையிலே ஆமாம், ஒட்டகத்துக்கு நிறைய தனித்தன்மைகள் இருக்குது. அது கொடுத்த ட்ரைனிங் கொடுத்தா சரியாக அது பயிற்சிக்கு கொண்டு வரும். மிருகங்களையே சூசைட் பண்ணக்கூடிய ஒரே மிருகம், ரோஷம் மிக்க ஒரே மிருகம் ஒட்டகம்னு சொல்கிறாங்க. சூசைட் பண்ணும் ஒட்டகம். ஆமாம், எந்த மிருகமாவது சூசைட், தற்கொலை பண்ணி பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், ஒட்டகம் சூசைட் செய்யும். ஆமாம், அதனால தான் ரசூலுல்லாஹ் அது தன்னுடைய சுமையை குறித்து முறையிட்டது. சூசைட் எப்படி பண்ணும்? அது தாங்க முடியாத சுமையை அல்லது வேலைப்பழுவை அதுக்கு கொடுத்தா, பட்டினி போட்டால் அது ஒரு மேற்பாறை, ஒரு உயரமான அந்த ஒரு மலை மேலிருந்து குதிச்சிடும். அவ்வளோ அறிவானது, ரோஷம் மிக்கது ஒட்டகம். அதே மாதிரி நல்ல ப்ளஸ் நிறைய இருக்குது ஒட்டகம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அத்திபி, அதற்கு நல்லொழுக்க பயிற்சி. ஒரு ஒட்டகத்திற்கே நல்லொழுக்க பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு யோசிச்சு பாருங்க, பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்க வேண்டும்? நம்ம சமூகத்தில் ஏன் இன்று மோசமான இளைஞர்களை நாம் பார்க்கிறோம்? அப்போ நகரங்களில் ரவுடிகளுடைய ராஜ்யம், அப்படியே நகர பார்க்க முடியல. அவங்களுடைய இளைஞர்களுடைய அந்த நிலைமையெல்லாம் ரொம்ப பார்க்க முடியும். இல்லை, மனித நேயம் இல்லாதவர்கள், குத்து வெட்டு அடி உதை மது மாது என்று மாறிப்போனதற்கான காரணம் என்ன? பெற்றோர்களுடைய சரியான வளர்ப்பின்மை தான். சூரத்து நஹ்லில் அல்லாஹு தாலா சொல்கிறான். சூரத்து நஹ்ல் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அதில் 72வது அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், உங்களுக்கு குழந்தைகளை தந்தது யார்? உங்களுக்கு பேர பிள்ளைகளை தந்தது யார்? வல்லாஹு ஜஅல லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, இறைவன் உங்களுக்கு உங்களிலிருந்தே துணைகளை தந்திருக்கிறான். வஜஅல லக்கும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன வஹஃபதா, அந்த இணைகளிலிருந்து உங்களுக்கு பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் தந்திருக்கிறான் என்று தொடர்ந்து அல்லாஹு தாலா சொல்லிக்கொண்டே வந்துவிட்டு அல்லாஹு தாலா தொடர்ந்து என்ன கேட்கிறான் தெரியுமா? வபி நிஅமத்தில்லாஹி ஹும் யக்ஃபுரூன், அல்லாஹுடைய பேரருளை அவர்கள் நிராகரிக்கிறார்களா என்று நிராகரிக்கிறா அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு நாங்கள் குழந்தைகளை தந்திருக்கோம், பேர பிள்ளைகளை தந்திருக்கோம், இவர்களுக்கெல்லாம் நீங்கள் நல்லொழுக்கம் கொடுத்து வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது, அவங்க பிறந்தாங்க, அவங்க வளர்ந்துக்குவாங்க என்று நீங்கள் நினைத்தால் அந்த இறைவனுடைய பேரருளை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள். யோசிச்சு பாருங்க. அப்போ நிராகரிக்கிறேன் சொன்னால் அப்போ எவ்வளவு தூரம் அல்லாஹு தஆலா அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்கே சொல்லுகிறான். எனவே இங்கே பெற்றோர்கள், அதிலும் குறிப்பாக தந்தைமார்கள்
குழந்தைகளுடைய அந்த வளர்ப்பில் அவருடைய நல்லொழுக்கத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக எடுத்தே தர வேண்டும். அதற்கு சாக்கு போக்குகள் அல்லாஹ்விடத்தில் சொல்ல முடியாது. டைம் ஒன்று இருக்குது. டைம் தெரியுமா, குவாலிட்டி டைம்னு ஒன்று இருக்குது, வேல்யூபிள் டைம் ஒன்று இருக்குது, அது வேற. குவாலிட்டி டைம் ஒன்று இருக்கிறதா. குழந்தைகளுக்கு நேரம் தர வேண்டும். குழந்தைகளோடும் குடும்பத்தோடும் நீங்கள் ஒதுக்கும் நேரம் தான் குவாலிட்டி டைம், தரமான நேரம். அப்படி ஒரு நேரம் ஒதுக்க வேண்டும். பணத்தை நீங்கள் கொடுப்பதை விட, குழந்தைகளுக்கு உணவை கொடுப்பதை விட, உறையுள் வீட்டை கொடுப்பதை விட, உடை கொடுப்பதை விட, அதெல்லாம் கொடுக்க வேண்டியதான். நேரம் கொடுக்க வேண்டும். நேரம் கொடுக்கிறோமா என்பது கேள்வி. வளர்ந்தாலும் நேரம் ஒதுக்கணும். ஆமாம், ஒதுக்கி தான் தீரணும். உடல், குழந்தைகள் என்பது உடல் மட்டும் இல்லை, அவங்களுக்கு உயிர் இருக்குது, அவங்களுக்கு உணர்வு இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் குழந்தைகளோடு நீங்கள் செலவிடுகிற அந்த நேரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் வரக்கூடாது, உங்களுடைய ஃபேக்ட்ரி விஷயங்கள் வரக்கூடாது, உங்களுடைய பிஸ்னஸ் வரக்கூடாது, உங்களுடைய நண்பர்கள் வரக்கூடாது, உங்களுடைய வேலை எது, குழந்தைகளுக்காக மட்டும் அந்த நேரத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டும். வீட்டுக்கு வந்தாலும் வாப்பா வியாபாரம் வருவார். நீங்கள் என்ன எப்படி சொல்கிறேன்னு தெரியல, நிறைய இடத்துல அதானே பார்க்குறோம். வருவார், வந்தாலும் சட்டையை கலத்துவார், அங்கே போடுவார். அப்போ அவங்க அம்மா கிச்சனில் இருப்பாங்க, இல்லைனா ரூமில் இருப்பாங்க. டக்குன்ற சவுண்டு கேட்கும். என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? வாப்பா வந்துட்டேன் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் டைனிங் ஹாலில் அவங்க டக்குன்றதையோ வைப்பாங்க. என்ன அர்த்தம்? நான் சாப்பாடை கொண்டு வச்சேன், சாப்பிட்டுக்கோ என்றால் அதனுடைய அர்த்தம். அப்புறம் இவர் போவார். இவர் ரிலாக்ஸாக சட்டையை கலத்துவார், நியூஸ் பேப்பர் எடுப்பார். இப்போ மொபைல் இருக்குது, டிவி பார்ப்பார், முடிஞ்சிச்சு. அல்லது அங்கும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பார், பிஸ்னஸ் பேசிகிட்டு இருப்பார், டெலிஃபோன் இல்லை. பிள்ளைகளுக்காக நேரம் ஒதுக்க வேண்டும். இதுக்கு பேர் தான் அந்த நேரத்தில் நீங்கள் எதிலும் ஈடுபட. அதுக்கு தான் உங்களுக்கு வீடு, உங்களுக்கு அலுவலகம் என்று ஏன் வைத்திருக்கிறோம்? வேலை செய்யும் இடம் வீடு. வீடு என்பது நிம்மதி தரக்கூடிய இடம். அங்கே நீங்கள் வீட்டில் குடும்பத்துக்காக மட்டும்தான் அந்த நேரத்தை ஒதுக்கு. அதுக்கு குவாலிட்டி டைம் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய ரத்தம், பிள்ளைகள் என்பது நம்முடைய ரத்தம், நம்முடைய சதை, நம்முடைய உணர்வுகள். அவர்களுக்காக நேரம். அப்போ நீங்கள் என்னன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய பிரச்சனைகள் இவ்வாறு நேரம் ஒதுக்கி அவங்கள்ட்ட பேசினாலே போதும் குழந்தைகளோடு. அதுக்கு பேர் தான் குவாலிட்டி டைம். இப்போ மனோதத்துவ இயல் வல்லுநர்கள் என்ன சொல்வார்கள்? 4 வயது முதல் 7 வயது வரை ஒரு குழந்தைக்கு தந்தையுடைய தேவை அவசியம் ஏற்படுகிறது என்று சொல்கிறார். குழந்தைக்கு நெருக்கம் தந்தையோடு 4 வயது முதல் 7 வயது வரை கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும். குழந்தை தந்தை யார் என்று புரிந்து கொள்ளும், தந்தையோட குணநலங்களை புரிந்து கொள்ளும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொன்னாங்க. என்னன்னா, மனிதர்களிலேயே மோசமானவர் யார் தெரியுமா? இன்ன ஷர்ரர் ரஜுலி மன் இதா தஹல பைத்தஹு இஹ்தம்மத் ஜௌஜத்துஹு. மனிதர்களிலேயே ரொம்ப ஆபத்தான, நான் நினைக்கிறேன் ரொம்ப எச்சரிக்கையோடு அணுக வேண்டிய நபிமொழி இது. மனிதர்களிலேயே மிக மோசமானவர்கள், ஒரு மனிதன் வீட்டுக்குள்ளே வந்தால் மனைவி கவலை கொள்வாள். என்ன புரிஞ்சு? மனைவி கவலை கொள்வாள்னா அப்படி இல்லை, என்ன வந்துட்டான், அதான் சரியில்லை என்பதில்லை, இந்தா வந்துட்டான் என்று. ஐயோ கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாமா, இப்போ வந்துட்டான், உயிரெடுப்பானே, சீரியல் கட் ஆகும், நிறைய விஷயங்கள். அது அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு மனைவி யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க, ஒரு கணவன் யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குற? ஒரு கணவனுக்கு மனைவியோடும் பிள்ளைகளோடும் பேசுவதுதான் ப்ரியாரிட்டி, முன்னுரிமையாக இருக்கணும். ஒரு மனைவிக்கு கணவனோடும் பிள்ளைகளோடும் பேசுவதுதான் ப்ரியாரிட்டியாக, முன்னுரிமையாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கு ஒன்று அது. அப்போ என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனைவி கணவன் ஒரு ஆண் வீட்டுக்குள் நுழைந்தால் அவனுடைய மனைவிக்கு கவலை ஏற்படும். வஹருப அவுலாதுஹு, அவனை விட்டு குழந்தைகள் விரண்டோடுவார்கள். அப்பா வந்துட்டாரா, முடிஞ்சிருந்தா வந்துட்டாரியா, இவன் மோசமான மனிதன். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதான் நடந்து கொண்டு நிறைய வீட்டில் தான் நடக்கும். அநேகமான வீட்டில் வந்துட்டார், அவன் பாட்டில் மொபைலில் தூக்குவான், அவன் எங்கேயா போயிடுவான், இல்லைன்னா தனி அவனுக்கு ரூம் இருந்துச்சுன்னா அங்கே போய் உட்காந்துக்குவான், அவ்வளோதான். ஒய்தா ஹரஜமின் பைத்திஹி, வீட்டை விட்டு அவன் வெளியே சென்றால் ஃபரிஹத் அவள் ஜௌஜத்துஹு, அவனுடைய மனைவிக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அப்பாடா. ஃபரிஹ அவுலாதுஹு, அவனுடைய குழந்தைகளும் மகிழ்ச்சி அடைகிறார். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ எச்சரிக்கை உணர்வோடு நாம் இருக்க வேண்டிய. அப்போ ஒரு மோசமான மனிதன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அவளுக்கு கவலை ஏற்படுது,
குழந்தைகள் விரண்டோடுகிறார்கள். அவன் வெளியே போனால் இவள் மகிழ்ச்சி, குழந்தைகள் மகிழ்ச்சியா. இன்றைய அநேக தந்தைமார்கள் இப்படித்தான் இருக்கிறார். இது நாம் யோசித்தே தெரியும். அப்போ என்ன அர்த்தம்? நம்மில் மாற்றம் தேவை. நாம் அந்த ட்ரைனிங் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கும் ஏக்கம் உண்டு, குழந்தைகளுக்கும் ஏக்கம் உண்டு, குழந்தைகளுக்கும் மனசு விட்டு பேசும்போது சில நிறைய விஷயங்கள் விட்டு போகும். அது ஒவ்வொருவருடைய குடும்பத்தை பொறுத்து மாறும். நான் உண்மையிலேயே நான் படித்த கேட்ட 2 உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். இன்ஷா அல்லாஹ் சொல்லட்டுமா? ஒரு குழந்தைகளுடைய ஏக்கம் என்பது எப்படி இருந்திருக்கும் என்பதை. ஒரு 7 வயது சிறுமி ஃபாத்திமா, நான் பஹ்ரைனில் இருந்தபோது நடந்தது. நான் இன்டர்நெட்லேயும் அதை படிச்சிருக்கேன். 7 வயது சிறுமி ஃபாத்திமா, அவங்க நடுத்தர ஃபேமிலி தான். அப்போ அப்பா எப்போ பார்த்தாலும் வேலை 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 என்று போயிட்டே இருப்பார். இந்த பிள்ளையை பார்க்குறதுக்கு ஒரு நேரமே கிடையாது. அவர் நைட்டில் காலையில் போனால் அந்த குழந்தை தூங்கிட்டு, அவர் காலையில் போவார், அப்போ ஒரு முத்தம் கொடுப்பார். நைட்டில் வருவார், அந்த குழந்தை தூங்கிடும், அப்போ ஒரு முத்தம் கொடுப்பார். இதுதான் அந்த அப்பாவுக்கும் மகளுக்குமான அந்த உறவு. என்ன ஆச்சு இந்த குழந்தை? ஆனால் அந்த குழந்தைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் அப்பா இருப்பாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அப்பா பிஸியாக இருக்கிறார். சும்மா அப்பவும் வேலைன்னு இருக்கிறார். குழந்தைக்கு நல்லா அப்பாவை பிடிக்கும். ஒரு நாள் அப்பாவுக்காக அப்பாவுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு கிஃப்ட் பாக்ஸ் செய்து அந்த பாக்ஸ் மாதிரிலாம் டெக்கரேஷன்லாம் பண்ணி அப்பாவிட்ட கொண்டு கொடுக்குது. அப்பா உங்களுக்கான கிஃப்ட் அப்படின்னு. அப்போ உங்கள் சாதாரண ஃபேமிலி தானே. அப்போ அப்பா ஆர்வத்தோடு அதெல்லாம் அந்த ரிப்பன் எல்லாம் அந்த இது பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு, திறக்கிறாரு. ஒன்றும் இல்லை. எப்படி இருக்கும்? ஒரு அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? அவர் கோவம் வந்துருச்சு. அவரே ஆல்ரெடி டென்ஷனில் இருப்பார் போல தெரியுது. இப்போ கடுமையாக அடிக்கிறதுக்கு கையை வாங்குறாரு. அறிவில்லை உனக்கு? ஒரு ஆளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா எதையாவது வச்சு கொடுக்கணுங்கிறது கூட உனக்கு தெரியாதா? அது கூட தெரியாதா என்று கேட்குற போது அந்த குழந்தையுடைய கண்களில் கண்ணீர் எட்டிப்பாக்கு. அப்போ அந்த குழந்தை said, I filled it with my kisses, all the kisses for you daddy. நான் இந்த பரிசு பெட்டியை காலியாக தரவில்லை, இதனுடைய முத்தங்களை நிரப்பி இருக்கிறேன். என்னுடைய கிஸ்ஸஸ், என்னுடைய முத்தங்களை நிரப்பி இருக்கிறேன் தந்தையே, வாப்பா, எல்லா முத்தமும் உங்களுக்குத்தான். அவர் அப்படியே அந்த நொறுங்கி போகிறார், மண்டியிடுகிறார். அந்த குழந்தையுடைய கன்னத்தை இப்படி வருடியவராக ஒரு கை கூப்பிய நிலையில் மன்னிப்பு கேட்டார். பிற்காலத்தில் அவர் சொல்கிறாரு, அவர் தான் எழுதுகிறார், இதை சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில் டென்ஷன், ஒரிஸ் இதெல்லாம் ஏற்படுகிற போதெல்லாம் என்னுடைய மகளுடைய அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி நான் முகர்ந்து பார்ப்பேன், என் மகளுடைய முத்தங்கள் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய தந்தைமார்கள் இப்படித்தான் இருக்கிறார். அந்த குவாலிட்டி டைம்ஸ் என்பது பிள்ளைகளுக்காக நாம் செலவு செய்கிற அந்த நேரம் என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் பிஸ்னஸ் பேசக்கூடாது. அந்த நேரத்தில் நீங்கள் தொலைபேசிகளை கூட நாம் சற்று அகற்றி வைக்க வேண்டும். இதுவெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற பண்பாடுகள். இது ஒன்று. இரண்டாவது ஒன்று, ஹாலித் என்ற ஒரு 10 வயது சிறுவனை குறித்த ஒரு நிகழ்வு. அவனும் அரபு நாட்டில் இருந்தவன் தான். வேலையை முடிந்து அப்பா தாமதமாக வர்றாரு, சோர்வாக வருவார். இவனும் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவான். அப்பாவை பார்க்க முடியறதில்ல. அப்பா செம்ம பிஸியாக இருக்கிறார். அப்போது ஒரு நாள் இந்த அப்பாவுடைய அறை கதவு தட்டப்படுகிறது. அப்போ அங்கே மகன் நிற்கிறான், ஹாலிதுங்கிற அந்த பையன் நிற்கிறான். அப்போ அவன் கேட்குறான், அவன் மகன் என்ன இப்படி தாங்க, என்ன அர்த்தம் அதுக்கு, என்ன வேணும்? ஒரு மகனிடத்தில் ஒரு ஆஃபீஸர் எப்படி பேசுவாரோ அப்படி பேசினால் எப்படி இருக்கும்? அப்போ என்ன வேண்டும் என்று கேட்பதை போன்றிருக்கிற போது அவன் ஒரு 1 மணி நேரம் நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பீங்க அப்பான்னு கேட்குறான். 1 மணி நேரம். இவருக்கு ஆல்ரெடி இவர் எதையோ இந்த இதெல்லாம் தேடிட்டுருக்கிறார், பில்லு, அந்த ரசீது, என்னமோ டாக்குமெண்ட்ஸை கொஞ்சம் தேடிட்டுருக்கிறார். அப்போ ஹவு மச் டு யூ மேக் அன் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். 1 மணி நேரம். அவருக்கு கோவம் வந்துருச்சு. போடா, போய் வேலையை பாடுறா, தெர் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கு தோளில் ஒரு அடியும் கொடுத்துட்றாரு. இல்லை, அவன் நின்றுட்டே இருக்கான். இல்லை, சொல்லுங்கப்பா, நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு. அவர் அந்த டைமில் நான் 2018 2008 காலகட்டங்கள் அந்த டைமில் நடந்துச்சு.
அப்போது வந்து அவர் அப்போ சொன்னார், இந்தியன் மதிப்பில் ஒரு 100 rupees நான் சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோ பெர் ஹவர், உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 50 ரூபா தாங்கப்பா அப்படின்னு கேட்குறான். காசு அதுக்கு உனக்கு எல்லா செலவும் நான் பார்க்குறேன். அதை அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு சாப்பாடு தரேன், உடை தரேன், உனக்கு காசு எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடித்து அவனை வந்து ரூமை விட்டு வெளியே விரட்டி போடா, ரூமுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கொஞ்சம் அவன் சும்மா முகம் கருத்தவனாக அழக்கூடிய அந்த நிலைமைக்கு அவன் செல்கிற போது ரூமுக்கு சொல்கிறான். அப்போ யோசிக்கிறார் உட்காந்து, சரி 50 ரூபா தானே கேட்டான், ஒரு நாளும் கேட்க மாட்டானே காசு அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபாயை எடுத்துகிட்டு அவனும் ரூமுக்கு போகிறார். போனால் அப்பா இந்த 50 ரூபா தானே கேட்டால், இந்த 50 ரூபா வச்சுக்கோ அப்படின்னு ஒரு தலையணைக்கு இடையில் இருந்து அவன் ஒரு 50 ரூபாய் எடுக்கிறான். அப்போது அவருக்கு கோபம் அதிகமாகிடுச்சு. உன்ட்டு ஆல்ரெடி 50 ரூபா இருக்கா, அப்போ இன்னொரு 50 ரூபா இதுக்கிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு அடியே கொடுத்து விடுகிறார். அப்போது அவன் அழுத வண்ணம் அந்த இது நீண்ட நிகழ்வு அந்த அந்த 100 ரூபாவை தந்தை இடத்தில் நீட்டுகிறான். நீட்டி, உங்களுடைய 1 ஹவரை எனக்கு தருவீங்களான்னு கேட்டேன். நாளை நீங்கள் வந்து நைட்டில் நடக்கிறது, நாளை டின்னருக்கு நீங்கள் வருவீங்களா, என் கூட 1 ஹவர் உட்காந்து சாப்பிடுவீங்களா என்று அவன் கேட்குற போது ஒரு தந்தையால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அவன் நாளை சீக்கிரம் இரவு வீட்டுக்கு வாருங்கள், எங்களோடு இரவு உணவு சாப்பிடுங்கள், உங்களோடு நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் 1 மணி நேரம். இப்படி தான் நிறைய தந்தைமார்கள் இருக்கிறார்கள். எனவே அந்த குடும்ப அங்கத்தவர்களோடு இப்போ எது பெரிது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வந்து நமக்கு வந்து வேலை வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்கிறோம். நம்முடைய குடும்ப அங்கத்தவர்களை குறித்து நாம் வந்து இல்லை, குடும்பத்திற்காக நிச்சயம் நாம் டைம் ஒதுக்கியே தர வேண்டும். ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, என்ன இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? இல்லை யார் ரசூலுல்லாஹ், நான் குடும்பத்திலேருந்து வரேன் அப்படி சொல்லுகிற போது எங்களுடைய ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஹன்லலாவை பார்ப்பதற்கு, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்று. நீங்கள் இன்னொரு விஷயம் தெரியுமா, ரசூலுல்லாஹ் குழந்தைகளோடு எப்படி இருந்தாங்க? யாருக்கா தெரியுமா ரசூலுல்லாஹ் குழந்தைகளோடு எப்படி இருந்தாங்க? உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். ரசூலுல்லாஹ்க்கு சின்ன குழந்தைகள் என்று இருக்கலைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க 40 வயசுக்கு மேலே தான் அவங்களுடைய வரலாறு முழுமையாக நமக்கு தெரிகிறது. அப்போது அவங்க பிள்ளைகளுக்கு பாருமா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பேர குழந்தைகள். அல்லாஹ் குர்ஆன் அங்கே பேர குழந்தைகளை குறித்தும் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எப்படி இருப்பாங்க பேர குழந்தைகளோடு ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க? விளையாடிட்டு இருப்பாங்க, விளையாடுவாங்க, தோளில் போட்டுக்குவாங்க, அமர்ந்து தோளில் வயிற்றில் ஒருவர் ஏறுவார், தோளில் கால்களுக்கு இடையில் வந்து நுழைஞ்சி ஓடுவார். இதெல்லாம் எங்கே நடக்குது? வீட்டுக்குள்ளே இல்லை, பள்ளியில். உமாமா அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய பேத்தி பேர், சின்ன பிள்ளை, ரசூலுடைய மகள், அவங்களுடைய மகளுடைய மகள் உமாமா. யோசிச்சு பாருங்கள், ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத் செய்கிறாங்க, அங்கே ஓகேவா, அந்த தொழுகை தலைமை தாங்கி தொழுது கொண்டிருக்கிறார்கள். சுஜூதில் போகும்போது இந்த பிள்ளை வந்துருச்சு. வந்து என்ன பண்ணுச்சு? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடரியில் அமர்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பிடரியை, இந்த காலரை, சட்டை எதையோ பிடிச்சிட்டு ஒட்டகம் சவாரி செய்வதை போல அந்த பிள்ளை ரசூலுல்லாஹ்வை வாகனமாக நினைத்து சவாரி ஓட்டி கொண்டிருக்கிறது. இப்போ சுஜூதில் போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் எழும்பினால்தான் யார் எழும்புவா? மாமூமங்கள் எழும்புவார். யோசிச்சு பாருங்கள், சஹாபாக்கள் சுஜூதில் கிடக்கிறாங்க இருக்கிறாங்க நீண்ட நேரம். சில சஹாபாக்கள் பின்னர் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதோ சம்பவித்து விட்டது, ஏதோ அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம். என்ன அசம்பாவிதம் என்ன புரியுதில்ல? ஏதோ அப்போ ரசூலுல்லாஹ் தொழுகை முடிந்த பின்பு தோளிடத்தில் சொன்னார்கள், இல்லை, என் பேத்தி என் மீது என்னை வாகனமாக வைத்து விளையாடினாள், அவசரமாக இறங்கு என்று சொல்வதற்கு எனக்கு வெட்கமாக இருந்துச்சு. அவளாக இறங்கட்டும் என்று நான் காத்திருந்தேன். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் உங்கள் ஊரில், நம்ம ஊரில் ஒரு இமாம் வந்து இப்படி நடந்தால் மறு நிமிடம் என்னவா இருக்கும்? சுல்கேஸ் எங்கே இருக்கும்? அவருடைய பெட்டி. அவரை கேட்காம ஒரு பெட்டி நம்ம எடுத்து எங்கே வச்சுருப்போம்? டோர் வாசல் இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும், மாசலாம், ஆஃபியமான்லாம். சரி, அதை விடுங்களேன். ஜும்மா நடந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா, ரசூலுல்லாஹ்வுடைய ஜும்மா என்பது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆடை அணிந்தவர்களாக தத்தி நடந்து வருகிறார்கள். ஜும்மா மேடையிலிருந்து ரசூலுல்லாஹ் இறங்கிட்டாங்க, அந்த குத்துபாவை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி போய் 2 பேரையும் 2 கரங்களில் தூக்கியவராக மீண்டும்
மெம்பர் நீங்கள் தொலை வைக்கிற டைமில் இமாமுக்கு புள்ள பள்ளிவாசலுக்கு வந்தாலே நாம் விட மாட்டோம். என்ன நீங்கள் வந்து ஆலிம்சா வீட்டில் வச்சுக்கொண்டு தானே இல்லை. இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளோட குவாலிட்டி டைம் சஹாபாக்கள் பார்க்குறாங்க. இதெல்லாம் இதெல்லாம் எப்படி ரசூலுல்லாஹ் முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் கேட்டார்கள், மாக்குல்லு ஹாதா, இல்லை என்ன யா ரசூலல்லாஹ், அந்த அரபுகளுக்கு அந்த பழக்கம் இருக்கவில்லை, இதெல்லாம் என்ன யா ரசூலல்லாஹ், அத்துஹிப்புஹுமா குல்ல தாலிக், இவ்வளவு தூரம் அந்த ரெண்டு பேரும் நீங்கள் நேசிக்கிறீங்களா? ஹசன் ஹுசைன் தூக்கி வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, கைஃபலா, எப்படி நான் நேசிக்காமல் இருப்பேன், ஹுமா ரைஹானத்தாய மினல் ஜன்னா, இந்த உலகத்தின் இளம் தென்றல்கள் இல்லையா அவர்கள், இளம் தென்றல்கள் இல்லையா, நான் எப்படி நேசிக்காமல் இருக்க முடியும்? ரசூலுல்லாஹ் அவங்கள முத்தம் போடும்போது அரபுகள் பார்ப்பாங்க, என்ன யார் ரசூலுல்லாஹ் இப்படி முத்தமிடுகிறீர்கள், எனக்கு 10 குழந்தையே ஒரு ஆள் சொல்கிறார், எனக்கு 7 குழந்தை, ஒரு நாளும் என் குழந்தைகளை நான் முத்தமிட்டதில்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னான், உன் உள்ளத்திலிருந்து அல்லாஹ் கருணையை துடைத்தெடுத்து விட்டானா, என்ன நீ. அப்போ இது ரொம்ப பிள்ளைகளோடு நாம் நடந்து கொள்ள வேண்டிய, குழந்தைகளோடு நேரம் ஒதுக்க வேண்டிய முக்கியமான குவாலிட்டி டைம். இப்படி நீங்கள் மாறுகிற போது மட்டும்தான், மாறிய திறனும் வர வழி இல்லை, மாறுகிற போது தான் உங்கள் வீடு சோன வீடுகளாக மாறும். சஹீஹ் முஸ்லிமில் ஒரு நபிமொழி வந்திருக்கு, ஆதாரபூர்வமான ஒரு நபிமொழி. என்னடா, ஒரு சஹாபி ரசூலுல்லாஹோட சபைக்கு அடிக்கடி வருவார். ரசூலுல்லாஹ் இருக்கிற அந்த சபையில் அவருக்கு ஒரு சின்ன வயசு மகனும் வருவான். அப்போ அந்த ரசூலுல்லாஹ்வுடைய சபையாக இருந்தாலும் அந்த மகன் என்ன செய்வான், அந்த அப்பாவோட தோளில் ஏறுவான், கழுத்தில் தொங்குவான், அவங்க ஆடையை பிடிச்சி இழுப்பான். அப்பாவுக்கும் மகனுக்கும் அந்த பாண்டிங் இருக்கு. ரசூலுல்லாஹ் இந்த உபதேசங்கள் ஏதாவது பண்ணுகிறவர் இதை கவனிப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் இதை பார்த்துட்டு இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சிரிப்பாங்க, புன்முறுவல் பூப்பாங்க, எதுவும் கூற மாட்டாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் பிள்ளைகள் வந்தால், நீங்கள் வேலூர் மாதிரி எனக்கு தெரில ஆனால் அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்கள் நான் வேலூர் போகும்போது குழந்தைகளை பின்னாடி தள்ளி விட்றேன், அங்கே போய் நில்லுங்க. வேலூர்ன்ட்டு பேர் சொல்லுதில்லை, பொதுவாக எல்லா இடத்துலையும் அப்படி இருக்குது. முன்சஃபில் ஏன் குழந்தைகளுக்கு ஏன் அனுமதி கொடுக்க மாட்டேன்? என்னை பொறுத்தவரை முன்சஃபில் கொடுக்கலாம். குழந்தைகள் என்று சொன்னால் துரு என்று தான் இருப்பார்கள். அவங்க இப்படி அடக்கம் ஒடுக்கமாக இருந்தால் பெரிய மனுஷன் ஆகிடுவாங்களே. இல்லை, அவர்களுக்கு அந்த பயத்தை போக்க வேண்டும், நிச்சயமாக போக்கணும். நம்மளோட நிறுத்தணும், நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அதுக்கு தானே ஒழுக்கம், அதானே ட்ரைனிங். அது நம்ம ஊரில் குழந்தைகளை பின்னாடி 2 சஃப் குழந்தைகளாகவே நிறுத்தியிருப்பாங்க, எப்படி தொழுவாங்க? இதெல்லாம் நாம் முக்கியமான, அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 7 வயதில் தொழச் சொல்லுங்கள். இந்த ஒரு நபிமொழி மட்டும் செயல்படுத்தப்பட்டிருந்தால், 7 வயதில் தொழச் சொல்லுங்கள். எத்தனை குழந்தைகள் இந்த நபிமொழி செயல்படுத்தப்பட்டிருந்தால் பள்ளிவாசலில் 7 வயது குழந்தைகள், 10 வயது முதல் 7 வயது பசங்க வந்திருப்பாங்க. அந்த பசங்களை பார்க்க முடிகிறது இல்லையே. நபிமொழி எங்கே செயல்படுத்தப்படுகிறது? அப்போ அந்த சஹாபி அவங்களுடைய தோளில் ஏறுவான், அந்த மகன் துண்டை பிடிச்சி இழுப்பான், கழுத்தில் தொங்குவான். இதெல்லாம் பார்த்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்ருப்பாங்க. ஒரு வாரமாக அவரை காணோம், அந்த சஹாபியை காணலாம். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ்க்கு விசாரித்தாங்க, எங்கே ஆளை காணோம் அவரை. இதுலேருந்து என்ன தெரிஞ்சு உங்களுக்கு? ரசூலுல்லாஹ் எல்லாரையும் நோட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் முக்கியமான ஒன்று. யாரை காணோம் அப்படின்னா விசாரிக்கிறாங்க, வரலைன்னா ஏதாவது வேலை இருக்கும், அப்படி விடமாட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தோழர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவருடைய மகன் மரணித்து விட்டான், அதனால் அந்த கவலையில் அவர் வரல. அன்று சபை முடிந்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, குமு மஇ கைஃபலம் துஹ்பிர்னி, வாங்க என்னோட எல்லாரும் போய் விசாரிப்போம், ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்கள்? இந்த நிகழ்வு நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஏன் சொல்லலை நீங்கள்? வாங்க போகலாம் வீட்டுக்கு. அங்கே போகிறாங்க, வீட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அங்கே போனால் அவர் ரொம்ப கவலையில் இருக்கிறார், ஒற்றை மகன் இல்லையா, ரொம்ப கவலையில் இருக்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ஆற்றுப்படுத்துகிறார்கள், ஆறுதல் படுத்துகிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உனக்கு இன்னொரு மகன் பிறந்து அந்த மகனோடு, முதல் மகனோடு நீ எப்படி விளையாடினாயோ அவ்வாறு விளையாட வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயா, அல்லது இறந்த இந்த மகன் நாளை மறுமை நாளில் சூனத்து வாசலுக்கு முன்னால் நீ நிற்கிற போது ஓடி வந்து சூனத்து வாசலை அவன் உனக்காக திறந்து விட வேண்டும் என்ற பாக்கியம், அதை நீ விரும்புகிறாய். முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட நபிமொழி. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னா, குல்லமா வகஃப்த அலா பாபி மின் அப்வாபில் ஜன்னah வஜத்த இப்னக யஸ்ரிஉ லியஃப்தஹ் லக்கல் பாப்
வாசலில் நீ சோனத்து வாசலில் நிற்ப, வேகமாக உன் மகன் வருவான் உனக்காக அந்த வாசலை திறந்து தருவதற்காக. அது உனக்கு வேணுமா? இல்லை இன்னொரு மகன் உனக்கு பிறந்து அவனோட மகிழ்ச்சியாக? யோசிச்சு பாருங்க. உடனடியாக அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இல்லை இல்லை, அப்படி அந்த மகன் எனக்கு சோனத்து வாசலை திறந்து விட்டால் போதும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அனல்லாமீன் உள்ளக்க பிதாலிக்கு, அதற்கான உத்தரவாதத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு 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 குழந்தையோட அவ்வளோ பாண்டிங் இருந்திருக்கு அவங்களுக்கு. அப்போ இந்த பாண்டிங் என்பது மிக முக்கியமான ஒன்று. தந்தைக்கு மிக முக்கிய பொறுப்பு இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த பிரார்த்தனை நாம் வந்து பார்க்குறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்ப விஷயத்தில் அவங்க எவ்வளோ முக்கியம். நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை நம்ம பார்க்குறோமே, அவங்க குடும்பத்தை மிகச்சிறந்த குடும்பமாக மாற்றுவதற்கு எவ்வளோ சிரமப்பட்டிருக்கிறாங்க. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாஹ் வ மின் துர்ரியத்தி, தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவனாக என்னை நீ மாற்று, என்னுடைய பரம்பரையை மாற்று என்று துவா கேட்டாங்க இல்லையா? என்னை மட்டும் மாற்று. அப்போ பரம்பரையை மாற்று என்று ஒரு துவா கேட்டு மட்டும் இருந்திருப்பாங்களா? பரம்பரையை தொழுகையை பேணக்கூடிய மக்களாக மாற்றுவதற்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை குறித்து அல்லாஹு தஆலா சொன்னார், கான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸக்கா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவரும் தொழுவார், தன்னுடைய குடும்பத்தினரையும் தொழச் சொல்லி ஜக்காத்து கொடுப்பார், ஏவுவார், உத்தரவு பிறப்பிப்பார் என்று அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா சொல்லி காட்டுகிறான். நன்மை ஏவுவது மட்டுமல்ல, நம்முடைய குடும்ப அங்கத்தவர்கள் மோசமான செயல்கள் ஈடுபட்டு விடாமல் காப்பது நம்முடைய பொறுப்பு. கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க தன்னுடைய குடும்ப அங்கத்தவர்கள் அந்த மோசமான இழி செயலில் மாற்றிவிடக்கூடாது என்பது எவ்வளோ சிரமம். அவங்க வரலாறுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க. ரப்பி நஜ்ஜினி வ அஹ்லி மிம்மா யஅமலூன், இந்த மக்கள் செய்கிற மோசமான செயலிலிருந்து என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றியா அல்லாஹ் துவா கேட்டு கண் விழிப்போடு இருப்பார்கள். குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக கண் விழிப்போடு இருப்பார்கள். எனவே பிள்ளைகள் என்பது அமானிதம். நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் குழந்தையாக இருந்தாலும் சரி, வளர்ந்தாலும் சரி, அவர்கள் நம்முடைய குழந்தைகளாக இருக்கிற வரை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற அமானிதம். எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னார், மா நஹல வாலிதும் மின் நஹலின் அஃதல மின் அதபின் ஹஸனின். ஒரு நல்லொழுக்கத்தை விட குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கிற பரிசு வேறு எதுவும் இல்லை. நீங்கள் என்னத்தெல்லாமோ வாங்கி கொடுக்குறீங்க, இதெல்லாம் நீங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, ஆனால் நல்லொழுக்கம் தான் நீங்கள் கொடுக்கிற பரிசு. உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, சூரத் 66வது அத்தியாயத்தில் 6வது வசனத்திலிருந்து அடிக்கடி நாம் கேள்விப்பட்டிருப்போம், இறை நம்பிக்கை கொண்டவர்களை உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? நரக நெருப்பு என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் அடுத்து? மனிதர்களும் அப்புறம் கற்களும். இந்த ஃபியூவல் நரகத்துக்கான ஃபியூவல் ஆமாம், எரிபொருள் மனிதர்களும் கற்களும். எங்கேயாவது இமேஜ் பண்ண முடியுமா? உலகத்தில் எங்கேயாவது கல் எரிபொருளாக ஃபியூவலாக பயன்படுத்துவாங்களா? இல்லையே. மனிதர்களை எரிபொருளாக பயன்படுத்துவாங்களா? இல்லையே. அதனால் அல்லாஹ் இந்த ரெண்டையும் சொல்லுகிறான். என்ன காரணம் சொல்லுங்கள் பார்ப்போம், என்ன காரணம்? யாராவது உங்களுக்கு சயின்ஸு விஞ்ஞானம் அல்லது அந்த அறிவு உடையவர்கள் இருப்பீர்கள், சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன காரணம்? ஏன் மனிதர்களோடு கற்களை அல்லது கற்களோடு மனிதர்களை இணைத்து அல்லாஹ் அதனுடைய ஃபியூவல், நரகத்துடைய ஃபியூவல் அதுதான் என்று சொல்கிறான்? யாருக்கா தெரியுமா? ஏன் அந்த நெருப்பிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நான் வளர்த்தேன், நான் சம்பாதிச்சேன், நான் காசு கொடுத்தேன், அது கொடுத்தேன், இது கொடுத்தேன், அதுக்கு நான் என்ன பண்ணுறது என்றெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, உலகத்தில் நாம் ஒரு பொருளை எரிக்கிற போது ஒவ்வொரு எரிபொருளுக்கும் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். டெம்பரேச்சர் இருக்குமா? காகிதத்தை எரித்தால் ஒரு சூடு, பெட்ரோலை விட்டு ஒரு பொருளை எரித்தால் என்ன ஆகும்? அந்த சூடு கூட இருக்குமா குறைவாக இருக்குமா? அதிகமாக இருக்கும். விறகு அடுப்பில் வச்சு எரிச்சா அது ஒரு வகையான இந்த மாதிரி சூடு வெப்பநிலைமை ஒவ்வொரு பொருளையும் எரிக்கிற போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வெப்பநிலைமை இருக்கிறது. இந்த உலகத்தில் எரிக்கப்படுகிற பொருளிலேயே அதிகமான வெப்பத்தை வெளிப்படுத்துகிற ஒரே பொருள் என்ன தெரியுமா? கல்லு தான். அதிகம் வால்கானம், எரிமலை. நீங்கள் பாருங்கள், எரிமலை இருப்பது தெரியாது, ஆனால் எரிமலை வெடித்து சிதற தொடங்கிவிட்டால் இருக்கிற அந்த இடங்களை எல்லாம் பஷ்பமாக்கிட்டு. இந்த கற்களோடு கல் இருக்கு இல்லையா, அது வெப்பத்தை உள்வாங்குவதற்கான நேரம் அதிகம்னு சொல்லுவோம், ரொம்ப டைம் எடுக்குமா. ஆனால் உள்வாங்கி விட்டு வெளிப்படுத்த தொடங்கிவிட்டால் ஆக்ரோஷமாக இருக்கும்.
வெப்பம். அப்போ உலகத்தில் எரிக்கப்படுகிற பொருளிலேயே அதிக வெப்பத்தை வெளிப்படுத்துகிற ஒரே பொருள் என்னதான்? கல். இந்த கல்லோடு மனித உடல்கள் சேர்க்கப்படும். மனித உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பும் இந்த கல்லுடைய வெப்பமும் சேருகிற போது அந்த நரக நெருப்பு நம்ம கற்பனையே செய்ய முடியாது. அந்த நரக நெருப்பிலிருந்து நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். ஒரு காய்ச்சல் குழந்தைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. காய்ச்சல் அந்த ஃபாரன்ஹீட் சூடு அது எவ்வளவு தெரியுமா? ஃபாரன்ஹீட் சூடு சாதாரணமாக காய்ச்சலோட டெம்பரேச்சர் 98.4. 98.4 நார்மல். 98 99 வந்துருச்சு. 100 வந்துச்சுன்னா நிச்சயமாக எங்கே கொண்டு போவாங்க? இப்போ எல்லா இடத்துலையும் அந்த ஃபாரன்ஹீட்லாம் வச்சுருக்குறாங்க. 101 102 103 வந்துச்சுன்னா சிலர் மருத்துவருடைய குளிரும் மருத்துவருடைய காலில் விழுவதற்கு கூட என்ன டாக்டர் எப்படியாவது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லை, என் குழந்தையை நீங்கள் காப்பாற்றுங்க டாக்டர் என்று சொல்லி தயாராக இருப்பார்கள். 103 ஃபாரன்ஹீட் சூட்டுக்கே மருத்துவருடைய காலில் விழுவதற்கு தயாராக இருக்கிற நாம் பல லட்சக்கணக்கான ஃபாரன்ஹீட் சூட்டோடு நரகம் நமக்காகவும் நம்முடைய குழந்தைகளுக்காகவும் நம்மளுடைய குடும்பத்திற்காகவும் அங்கே காத்திருக்கிறது. அந்த நரக நெருப்பிலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காப்பதற்கு நாம் என்ன முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறோம்? நான் மட்டும் சொர்க்கம் போய் நம்முடைய குடும்ப அங்கத்தவர்கள் எப்படி வேணாலும் எக்கெடுகட்டும் போகட்டும் என்று நாம் விட்டுவிட முடியுமா? யோசித்து. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷாவை பார்த்து ஃபாத்திமாவை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா ஃபாத்திமா அங்கிரி நஃப்ஸக்கி, ஃபாத்திமா உன்னை நீ நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கொள். என்னால் ஒன்றும் ஹெல்ப் பண்ண முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இதில் 8 முடிக்கணும். ஓகே, இதில் யோசித்து பாருங்கள். அப்போ 7 வயதில் தொலை சொல்கிறோம். அதனால தான் நீங்கள் இந்த நல்லொழுக்கம் தொழுகையை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அது அனைத்தையும் கற்றுக் கொடுக்கும், அனைத்து நல்ல விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கும் என்று சொல்லும். ஒரு தொழுகையில் ஒரு நிரந்தர தொழுகையாளியாக இருந்தால் ஒரு கட்டத்தில் அவன் நல்லாவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொன்னாங்க. துருக்கியில் பள்ளிவாசல்களில் என்ன எழுதி போட்டுறாங்க? தொழுகையில் சஃப்புகளில் உங்கள் குழந்தைகளை சிறுவர்களை நீங்கள் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் உங்கள் சமூகம் பேராபத்தில் இருக்கிறது. எங்கே 7 வயசு முதல் 10 வயசு வரை இஸ்லாம் எங்குமே குழந்தைகளை அடிக்க சொல்லவே இல்லை. எங்கேயும் அடிக்க சொல்லியிருக்கா? இல்லை, அப்படி பண்ண அடிங்க. ஒரே ஒரு இடத்தில் கூட அது கூட லைஃபான ஹதீஸ் என்று சொல்லுகிறார்கள், பலவீனமான ஹதீஸ் என்று. தொழுகையுடைய இடத்தில் மட்டும்தான். 7 வயசில் தொலை சொல்லுங்க, 10 வயசில் தொலாட்டி என்ன செய்யுங்க? காயம் படாதவாறு அடியுங்கள். அது கூட பலவீனமான ஹதீஸ் என்று கூட சொல்லப்படுது. இது ஹதீஸ் ஒரு ஹதீஸ் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த நபிமொழி எங்கே செயல்படுத்தப்படுகிறது? குழந்தைகள் எங்கே? சரி, அதிகாலை தொழுகை பரவாயில்ல, மற்ற தொழுகைகள் இது செயல்படுத்தப்படும். குழந்தைகளுடைய விஷயத்தில் நாம் அதிகமாக பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதிக கவனம் எடுத்தே தீர வேண்டும். இதில் இதுவரை தந்தைக்கான பொறுப்பை குறித்து பார்த்தோம். இனி தாய்க்கான பொறுப்பும் இருக்குது. தாய்க்கான பொறுப்பு என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை குறித்து இன்ஷா அல்லாஹ் பிரேக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். குழந்தை வளர்ப்பில் அல்லது குடும்ப அங்கத்தவருடைய பராமரிப்பில் ஒரு தாயுடைய பொறுப்பு என்பது ரொம்ப தந்தையை விட அதிகமாக இருக்கு. 2 வருடங்கள் ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்ட வேண்டும் என்று சொல்வதிலேயே தாயுடைய அந்த பராமரிப்பு அது முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த 2 வருஷத்துலையும் தாயோடு தான் அதிக நெருக்கம். அதனால்தான் சொல்கிறாங்க, தாய் தான் குழந்தைக்கான முதல் ஆசிரியை அப்படின்னு சொல்லுவாங்க. நேரம் இல்லாத காரணத்தால் நான் வேகமாக விவகாரங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா தாய் வளர்க்கிற ஒரு குழந்தைக்கும் தாய் இல்லாமல் வளர்கிற அல்லது தாய் சரியில்லாத ஒரு குழந்தை வளர்கிற வளர்ப்புக்கும் நிறைய வேறுபாடு. சரியில்லாத தாய் அல்லது தாயே இல்லாத குழந்தை தந்தையால் வளர்க்கப்பட்டிருக்கலாம் அல்லது அவர் ஏனோதானோ என்று வளர்ந்திருக்கலாம். அந்த குழந்தைக்கும் சரியான ஒரு தாயால் வளர்க்கப்பட்ட குழந்தைக்குமான வேறுபாடை நான் உங்களுக்கு ஒரு செய்தியினூடாக சொன்னால் புரியும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய மனைவி அல்லாஹு தஆலா மோசமானவர் என்று அல்லாஹு தஆலா
அறிமுகப்படுத்துகிறார் இல்லையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த வெள்ளப்பெருக்கம் வருகிறது, அந்த தெரியுமில்ல, ஃப்ளட் வருது. அப்போது அவர் ஒரு மலை மேலே நிற்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் கன்ஆன் என்ற பேர் சொல்லப்படுது. மகனை அழைக்கிறார். யா புனைய இர்கப் மஅனா, அருமை மகனே எங்களோட ஏறு என்று சொல்கிறார். வாடா எங்களோட ஏறுறா அப்படின்றாரும், வரமாட்டேன்றான். ஓகேவா? இது ஒரு தந்தை மகனை காப்பாற்றுவதற்கு அழைக்கிற அழைப்பு. இன்னொரு சைடு இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை 7 அல்லது 8 வயசு சிறு மகனை அழைக்கிறார். எதுக்கு அழைக்கிறாரு? அறுத்து பலியிடுவதற்கு அழைக்கிறார். அங்கே ஒரு தந்தை மகனை வாழ்வதற்கு அழைக்கிறார், இங்கே ஒரு தந்தை மகனை கொல்லுவதற்கு அழைக்கிறார். இது ரெண்டுக்கும் வேறுபாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். திரும்பவும் சொல்கிறேன். அங்கே ஒரு தந்தை மகனை வாழ்வதற்கு, வாடா உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். இங்கே ஒரு மகன், வாடா உன்னை கொல்ல கொண்டு போகிறேன், இது சும்மா சாதாரணமாக சொன்னேன், கொல்ல கொண்டு போகிறேன் என்று அழைக்கிறார். அந்த மகன் என்ன பதில் சொன்னான்? இந்த மகன் என்ன பதில் சொன்னான்? அந்த மகன் என்ன பதில் சொன்னார்? வரமாட்டேன், நான் இதோட பெரிய கண்ணுக்கு முன்னாடி அலையால் இறந்து போனான். இந்த மகன் என்ன சொன்னார்? நான் வருகிறேன், பொறுமையாளர்களாக என்னை. இதில் நீங்கள் பாருங்கள், ரெண்டும் ஒரு நபிதான். அவரும் நபிதான், இவர்களும் நபிதான். ஆனால் 2 குழந்தைகளுடைய விஷயத்தில் ஒரு தந்தை வாழ அழைக்கிறார், வரமாட்டேன் என்று சொல்கிறார். ஒரு தந்தை கொல்ல கொண்டு போகிறேன் என்று சொல்கிறார், வருகிறேன் என்று சொல்கிறார். அப்போ யாருடைய வேறுபாடு? தாயுடைய வேறுபாடு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி சரியில்லை, வளர்ப்பு சரியில்லை. இங்கே அன்னை ஹாஜராவுடைய வளர்ப்பு மிகச்சரியாக இருந்தது. எனவே அந்த குழந்தை என்னை குர்பான் கொடுப்பதாக இருந்தால் நான் வருகிறேன்னு சொல்லு. தாயுடைய அந்த முக்கியத்துவம் என்பது எவ்வளோ பெருமதியானது, எவ்வளோ பெருமதியானது. நான் சொன்னது புரிஞ்சா உங்களுக்கு? தாயுடைய முக்கியத்துவம் நீங்கள் வரலாற்றில் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்க. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்த வரலாறை பார்க்குற போது 40 வருட காலங்கள் ஷாம் சிரிய தேசத்தினுடைய கவர்னராகவும் ஹலீஃபாவாகவும் பின்னர் அமீருல் முஃமினீனாகவும் அவர் மாறி இருக்கிறார். 40 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கிறார். ஹலீஃபா, ஆளுநர், கவர்னர், அப்படி இப்படி மாறி மாறி 40 வருஷம் ஒரே இடத்தில் இருக்கிறதெல்லாம் பெரிய ஏன்? அவர்களுடைய தாயார் ஹிந்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய அவங்க ரொம்ப போல்டான லேடி. ஹிந்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரொம்ப போல்டான லேடி. அந்த லேடி, அந்த அம்மாவுடைய வளர்ப்பு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆனால் முஆவியாவுக்கு ஒரு மகன் இருந்தார். தெரியுமா யாருக்காவது பேரு? யஸீத். அந்த யஸீதுடைய தாயார் யார்? அதாவது முஆவியாவுடைய ஒரு மனைவி ஒருவர் யாருன்னா, ஒரு பதவி, ஒரு கிராமப்புறத்தை சேர்ந்த ஒரு பெண். ஒரு பார்ப்பதற்கு அழகாக இருப்பார் என்பதற்காக மைசூன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண். நாகரிகம் தெரியாது, அறிவு வளர்ச்சி இல்லை, என்ன எப்படி இலட்சியம் என்ன, இலக்கு என்ன, இதெல்லாம் தெரியாது. அந்த மனைவிக்கு பிறந்தவர் தான் யஸீத். அவர் 3 வருடம் ஆட்சி செய்தார். ஆனால் 3 வருடத்தில் எவ்வளோ பெரிய சிக்கல். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு படுகொலை செய்யப்பட்டார். யோசிச்சு பாருங்க, முஆவியா எப்படி வர்றாரு, அவருடைய சொந்த மகன் யஸீத் எப்படி வருகிறார். யாருடைய தாக்கங்கள் இதெல்லாம்? யாருடைய தாக்கங்கள்? தாய். எனவே அந்த அமுதூட்டும் போதே தாய் அந்த குழந்தைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அதை சொல்லிக் கொடுக்கிறார். இப்படி வருவ. டாக்டர் ஜஹீர் அப்படிங்கிறவருடைய ஒரு வரலாற்றை நான் எகிப்து, அவர் பெரிய விருதுகளெல்லாம் வாங்கியிருக்கிறார். அப்போது 3-4 வயசாக இருக்கிற போதே அந்த குழந்தை சிறுவர் டாக்டர் ஜஹீர், அந்த அம்மா அவங்க ரூம் வாசலில் டாக்டர் ஜஹீர் ரூம் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. அந்த குழந்தைக்கு 3 வயசு இருக்கிற போது ஒரு பிரபலமான டாக்டராக. இது நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. தாய் நினைத்தால் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்த முடியும். வரலாற்றின் தாய் வளர்த்த பிள்ளைகள் தான் பெரிய பெரிய உலமாக்களாக இருந்துக்கிறாங்க. தாய், ஆமாம், பாட்டி, இப்னு தைமியாலாம் கேள்வி. தைமியா என்பது என்ன? அபு ஹனீஃபா, இதெல்லாம் பெண் வேடு. ஆம், தைமியா என்பதெல்லாம் பாட்டி. அபு ஹனீஃபா என்பதெல்லாம் அவங்களுடைய பெண்கள் இது பண்ணது தான். நீங்கள் சுஃபியான் சௌரி, பெரிய ஒரு இமாம், தாய் வளர்த்த பிள்ளை தான். வீட்டு வேலை செஞ்சு ஹதீஸ் துறை வல்லுநராக வீட்டு வேலை செஞ்சு தன்னுடைய பிள்ளையை வளர்த்துருக்குறாங்க. இமாம் மௌசாய், சையது குத்துப், இமாம் புகாரி தெரியுமா? நாம் புகாரி வச்சிருக்கிறோமே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர். ஆமாம், ஒரு தாய் அப்பா இல்லை அவங்களுக்கு, சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க.
அப்போது இது வந்து மக்காவில் வந்து 13 வயசு அல்லது 14 வயசு இருக்கும். ஹஜ்ஜிக்கு வருகிற போது ஹஜ்ஜி முடிந்து திரும்புகிற போது எல்லாரும் போகிறாங்க. அம்மாட்ட மகன் சொல்கிறார், சின்ன பாய் புகார். அப்போ அவர் புகாரி, இமாம் புகாரி கிடையாது, ஸ்மால் பாய் புகாரி தானே. அப்போ பாய் புகாரி தானே. அப்புறம் தான் மேன் புகாரி, அப்புறம் தான் இமாம் புகாரியாக மாறினார். அவர் சொல்கிறார், அம்மா நீங்கள் போங்க, ஊருக்கு போங்க. நீ வரலையாப்பா? இல்லை, நான் ஹதீஸு துறையில் புலமை பெற வேண்டும் என்று விரும்புகிறேன், நான் இங்கே இருக்கிறேன். அவங்க ஆமாம் சரிப்பா இருந்துக்கோன்னு சொல்லி 14 வயசுங்கிறத நீங்கள் யோசிச்சு பாரு. ஒரு டீனேஜ் பையன் எங்கே சாப்பிடுவான், எப்படி துவைப்பான், எங்கே துணி துவைப்பான், எங்கே தங்குவான், அதெல்லாம் அவங்க யோசிக்கலை. இப்போ தாய்ப்பட்ட சிரமம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, நீங்கள் இமாம்களை உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலையாங்கிறது எனக்கு தெரியாது, அந்த வரலாறுகளை பாருங்கள். 7 வயதாக இருக்கிற போது ஷாஃபி இமாமுக்கு அவங்க அம்மா இருட்டில் வந்து கையை பிடிச்சி வீட்டிலேருந்து கூட்டு வந்து அதிகாலை தொழுகைக்காக பள்ளிக்கு அனுப்பிட்டு ஒரு பள்ளியின் ஓரமாக முக்காடை போட்டு அப்படியே ஒதுங்கி நிற்பாங்களாம் இருட்டில். வீட்டு வேலை செய்து தன்னுடைய மகனை படிக்க வைத்தார் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படி வாழ்ந்தவர்கள். எல்லாம் தாயுடைய வளர்ப்பு தான். அப்துல் காதர் ஜீலானி அவங்கள கொடுத்து நீங்கள் பார்த்தீங்க. எனவே இங்கே என்னன்னா, உதாரண புருஷர்கள் பிறப்பதில்லை, மாறாக அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள், தாயால் உருவாக்கப்படுகிறார்கள் என்று சொல்வார். தாய்க்கு அதிக பங்கு இருக்கிறது. எனவே சுவனம் நமது இலக்கு என்ற அந்த லட்சியத்தை நோக்கி நம்முடைய குடும்பத்தை நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் தாய்க்கு அதிக பங்கு இருக்கிறது. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. அருமை சகோதரர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனவே இந்த குழந்தை வளர்ப்பில் பெற்றோருக்கு அதிமுக்கியத்துவம் இருக்கிறது, தாய்க்கு அதிமுக்கியத்துவம் இருக்கிறது. இந்த குழந்தைகளுடைய விஷயத்தில், பிள்ளையுடைய விஷயத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்வது தான் சோனத்துடைய திறவுகோல், இன்னொரு திறவுகோல். அப்போ காலையில் 2 திறவுகோலை சொன்னோம், இது இன்னொரு திறவுகோல். 3வது, நாம் இறுதியாக சோன நிம்மதி வீடுகளில் என்ற இந்த தலைப்பில் சோனம் செல்வதற்கான அடுத்த திறவுகோல், கடைசி திறவுகோல், செல்வதற்கான நம்முடைய வீடுகளை சோன வீடுகளாக மாற்றுவதற்கும் சோனம் செல்வதற்கான இன்னொரு திறவுகோல் என்னவென்று சொன்னால் உறவை பேணுவது. உறவுகளை குறித்து இன்று ரொம்ப நாம் கைசேதம் தான். இங்கு இருக்கிற மக்களை குறித்து எனக்கு தெரியாது. உறவுகள் ரொம்ப ரொம்ப அலட்சியப்படுத்தப்படுகிறது. உறவுகள் இல்லாமல் உறவினர்கள் இல்லாமல் வீட்டை சோன வீட்டாக மாற்றவே முடியாது. நான் காலையில் கூட சொன்னேன், ரசூல் அல்லாஹு தாலா என்ன சொமன் வசலஹா வசல்துஹு மன் கத்தாஹா கத்தாஹ்துஹு. யார் உறவை பேணுகிறாரோ, அல்லாஹ் சொல்கிறான், யார் உறவை பேணுகிறாரோ நான் அவரோடு இருப்பேன், சேர்ந்திருப்பேன். யாரை துண்டிக்கிறாரோ நான் அவரோடு என்னுடைய உறவையே துண்டிக்கிறேன் அல்லாஹ் தாலா சொல்கிறான். அல்லாஹ் உறவையே துண்டிக்கிறான். உறவை நீ துண்டிக்கிறையா, உன்னோடு உண்டான உறவை நான் துண்டிக்கிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடந்து செல்லும் போது அந்த உறவு என்பது உருவம் எடுத்து அந்த பாதையில் நிற்குமா. அப்போது அது அல்லாஹ்வுடைய யா ரப்பு லா யமுர்ரு ஹத்தா யுஅதீனி ஹக்கி, என்னுடைய உரிமையை கொடுக்காமல் இந்த பாலத்தை யாரும் கடந்து செல்ல விடமாட்டேன் என்று சொல்லுவான். நான் நீதி இழைக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கான நியாயம் வேண்டும் என்று அங்கு கேட்கப்படும். இரத்தபந்த உறவுகள் என்பது எவ்வளோ முக்கியமான தெரியுமா? நான் காலையில் கூட சொன்னேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றதற்கு குடும்ப உறவினர்கள் தான் மிக முக்கியமான காரணம் என்று. அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, சாச்சா சாச்சி. சாச்சான்னா உங்களுக்கு சாச்சா தானே தெரியுமில்ல, பெரியம்மா சின்னம்மா, ஒன்று விட்ட அண்ணன், ஒன்று விட்ட அக்கா, ஒன்று விட்ட தம்பி, ஒன்று விட்ட தங்கை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இரத்தபந்த உறவுகள், இதெல்லாம் இரத்தபந்த உறவுகள். நான் நீண்ட தூர உறவுகளை குறித்து சொல்லவில்லை, இரத்தபந்த உறவுகள். இஸ்லாம் கூறுகிறது மிக முக்கியமாக இரத்தபந்த உறவுகளை நீங்கள் கவனித்துக்கொள். உங்களுடைய வீடுகள் சோன வீடுகளாக மாற வேண்டும் என்று சொன்னால் இரத்தபந்த உறவுகளோடு நீங்கள் நல்ல முறையில் இருந்து கொண்டே தீர வேண்டும். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யஸில் ரஹ்ம. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்புகிறாரோ அவர் இரத்தபந்த உறவுகளோடு இணைந்து வாழட்டும். அவர் அப்போ நீங்கள் இணைஞ்சு வாழ, எனக்கு அண்ணனும் வேண்டாம், தம்பியும் வேண்டாம், அக்காவும் வேண்டாம், பெரியம்மாவும் வேண்டாம், சித்தியும் வேண்டாம் என்றெல்லாம் நீங்கள் இருந்தால் நீங்கள் துண்டிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். இன்றைக்கு நிறைய பேர் அப்படி தான் வாழ, எனக்கு தேவையில்லை, அவங்களும் எனக்கு தேவையில்லை, நிம்மதி இல்லை. லா யதுகுலுல் ஜன்னத காத்தியோன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உறவுகளை துண்டித்து வாழ்கிறவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார், சேர்ந்து வாழும் வரை. அப்படியே வஃபாத் ஆயிட்டார்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு உறவுகள் மிக முக்கியமானது. இஸ்லாத்தில் அரஃபா பெருவழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அரஃபா பெருவழியில் ரசூலுல்லாஹ் துஆ கேட்க வேண்டும் என்று நினைக்கிற போது தோழர்களுக்கு மத்தியில் சொன்னார், லா யஜ்லிசு பைனனா அல் ஆன் காத்தியு ரஹம். உறவுகளை துண்டித்து வாழ்பவர் யாரேனும் இந்த சபையில் இப்போது இருந்தால் இங்கே அமர வேண்டாம். உறவுகளை துண்டித்து வாழ்பவர் இருக்கிற சபையில்
அல்லாஹ் துவாக்களை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டான். வேணான்னு சொல்லி அவர் தெரியாமல் இருக்கிறாருங்கிறது வேணாம், வீம்புக்கே துண்டித்து வாழ்பவர். தயவு செய்து எழுந்து சென்று விடுங்கள். ஃபைன்ன ரஹ்மத்தல்லா தன்சிலு அலா கௌமின் ஃபீஹிம் காத்திரம். ஒன்று துஆ ஏற்றுக்கொள்ள மாட்டான், இன்னொன்று உறவுகளை துண்டித்து வாழுகிறவர் அமர்கிற சபையில் அல்லாஹ்வோட ரஹ்மத் இறங்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு இளைஞர் இதை கேட்டுவிட்டு வேகமாக எழுந்து சென்றார். சற்று நேரத்துக்கு பின்பு வந்தார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, எங்கே போயிட்ட அப்படின்னு. என்னுடைய சாச்சி, என்னுடைய அம்மாவுடைய தங்கை இடத்தில் நீண்ட நாட்கள் நான் பேசாமல் இருந்தேன், இப்போது அவரிடத்தில் சலாம் சொல்லி நான் பேசிவிட்டு வருகிறேன் என்று சொன்னபோது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஃபரல்லாஹு லக்க வலி உம்மிக்க, உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் உங்களுடைய சாச்சிக்கும் அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிப்பான்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தால் வாங்க இஜ்லிஸ் பிஜிவாரி, என்னருகில் உட்காருங்க, இங்கே உட்காருங்க. யாரால் சில போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காதோ அந்த உங்களாலே இப்போது ரஹ்மத் இறங்கலாம், வாங்க என்ன அருகில் உட்காருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. சித்தியை கூட தாயின் இடத்தில் வைத்து பார்க்கிற மார்க்கம் நம்முடைய மார்க்கம். அம்மாவுடைய தங்கையை கூட ஒரு சஹாபி தவறு செய்து விட்டார். அப்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து கேட்டாங்க, யார சொல்லலாம், நான் தவறு செய்து விட்டேன், எனக்கு தௌபா கேட்கணும், பிழை பொறுக்கத்து எனக்காக தௌபா கேளுங்க, பிழை பொறுக்க தேடுங்க, இஸ்திஃபார் கேளுங்க அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு அம்மா இருக்கிறாங்களா, அம்மாவுக்கு பணிவிடை செய், அல்லாஹ் மன்னிப்பான். இல்லை யா ரசூலுல்லாஹ், எனக்கு அம்மா இல்லை. ரசூலுல்லாஹ் உடனடியாக மாத்தத்து, அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. அலக்க ஹாலா, ரசூலுல்லாஹ் அடுத்த கேட்டான், உங்களுக்கு சித்தி இருக்காங்களா? ஆம் யார சொல்ல, இது ஃபபிர்ரஹா யக்ஃபிருல்லாஹ், போ சித்திக்கு பணிவிடை செய், அல்லாஹ் உன் பாவங்களை மன்னிப்பான். சித்தியை கூட யாருடைய இடத்தில் வைக்கிறது இஸ்லாம்? தாயுடைய, அம்மாவுடைய இடத்தில் வைக்கிறது. சித்தினா சின்னம்மா, பியூர் தமிழ், சாரி, அம்மாவோட தங்கச்சியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம். ஆமாம் அது இல்லை சாச், ஆமாம் ஆமாம். ஆனால் அரபியில் வந்து ஒரு வேர்டு தான் ஹாலா. ஹாலாங்கிற வேர்டு கூட நம்ம ஊரில் பயன்படுத்து, உருதுல இருக்குல்ல, வேலூர் சைடில் பயன்படுத்துவாங்களே ஹாலாங்கிற வேர்டு. ஆமாம் அப்படியா? ஆனால் அரபியில் வந்து பெரியம்மா சின்னம்மா. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவுகளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாந்தி ரஷீரத்தக்கல் அக்ரபீன் என்று சொல்லப்படக்கூடிய வசனம் இறங்கிய பொழுது ரசூலுல்லாஹ் பாருங்கள், உமது நெருங்கிய இரத்த பந்த உறவுகளை அழைத்து இஸ்லாத்துடைய செய்தி, காலையில் கூட சொன்ன இது செய்தியை சொல்லுங்கள் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் அழைத்தாங்க. அழைச்சிட்டு சாப்பாடு போட்டாங்க. மக்கள்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களே, உறவினர்களே, உலகத்தில் இருக்கிற எல்லோரும் உங்களுக்கு தீய வழியை காட்டினாலும் இந்த முஹம்மது ஒருபோதும் தீய வழியை உங்களுக்கு காட்ட மாட்டேன். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் உங்களிடத்தில் பொய் சொன்னாலும் நான் உங்களிடத்தில் பொய் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துடைய செய்தியை வந்து சொன்னார். இந்த மக்கள் அவங்கள தெரியுமே, குறைஷிகள், தெனாவட்டு பிடிச்சவங்க. முஹம்மது நீரும் வேண்டாம், உமது செய்தியும் வேண்டாம். அடுத்தது மூணாவது என்ன சொன்னாங்க? உமது உறவும் வேண்டாம், மாமன் மச்சான் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ரசூலுல்லாஹ்க்கு திகைப்பு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா அபைத்தும் மன் துபாயிஊனி ஃபஹ்ஃபிலு கராபத்தி ஃபீக்கும், நான் கொண்டு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்க, ஏற்றுக்காம இருங்க, ஆனால் ஏன் நமக்கிடையே இருக்கிற உறவை நீங்கள் துண்டிக்கிறீங்க, ஏன் அதை கட் பண்ணுறீங்க? உறவு அப்படி இருக்கட்டும், உறவு அப்படி இருக்கட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ரசூலுல்லாஹ் உறவுகளை எப்படி பேணியிருக்கிறாங்க தெரியுமா? நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு, அதுலேருந்து உங்களுக்கு புரியும், நீண்ட நேரம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவினர்களை எப்படி, அவங்க முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லீம் இல்லாவிட்டால் கூட உறவுகளை எப்படி பேணியிருந்தார்கள்? அவங்களுடைய சாச்சான்னா சின்ன வாப்பா, பெரிய வாப்பா, யாரா சின்ன வாப்பா, அபூ தாலிப், அவருடைய மகன் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முத்தா என்ற போரில் மரணம் அடைகிறார். அந்த செய்தியை கேட்டு ரசூலுல்லாஹ் அழுதார்கள். ஒன்று விட்ட தம்பி, லா மஸீல லஹு, அரபில் அந்த வாசம் வருது, அந்த அழுகைக்கு நிகரில்லை. சொந்த தம்பி கிடையாது, ஒன்று விட்ட ஒரு அப்படி இருக்கிறது. இன்னொரு சாச்சா ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் பத்ரில் அபூ உபைதா என்பவர் வஃபாத் ஆகிறார். பத்ரில் ரசூலுல்லாஹ் குலுங்கி அழுதார்கள், என் சகோதரன் இல்லையா அவன் அபூ உபைதா என்று. ஹம்சா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ரலியல்லாஹு தஆலா யார்? ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா. உஹதில் மரணம் அடைகிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு தாங்க முடியாத தாடி நனையும் அளவுக்கு அழுதார். எல்லாம் பாருங்க, சொந்த அண்ணன் தம்பிகள் கிடையாது. ஹந்தக் என்ற ஒரு யுத்தம் நடக்கிறது.
அதில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு போட்டி போடுவதற்கு அம்ர் பின் உத் என்ற ஒரு எதிரி வருகிறான். அவன் 1000 வீரருக்கு நிகரானவன் என்று சொல்லப்படக்கூடியவன். அவன் வருகிறான். அலி ரலியல்லாஹு அன்ஹு சின்னவர், அவன் ரொம்ப பெருசு. 2 பேரும் 1:1 சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இங்கே கூடாரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்குறாங்க. அல்லாஹும்ம இன்ன அலி, அதாவது என்ன சொல்கிறாங்களா, யா அல்லாஹ், என்னுடைய சாச்சாவின் மகன் ஜாஃபரை நீ எடுத்துக்கொண்டாய் மூத்தா போரில், அவரின் சகோதரர், என்னுடைய இரத்த பந்த உறவு. யா அல்லாஹ், பத்ரில் அபூபைதாவை நீ எடுத்துக்கொண்டாய், அவர் என்னுடைய இரத்த பந்த உறவு. உஹதில் ஹம்சாவை நீ எடுத்துக்கொண்டாய், அவர் என்னுடைய சொந்த சாச்சா. இதோ அலி இப்போது அவனோடு போர் புரிய இருக்கிறார். இன்ன அலி மின் அஹ்லி, அலி என் குடும்பத்தை சார்ந்தவர். லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன், அலியையும் எடுத்துவிட்டு உறவுகள் இல்லாதவனாக என்னை மாற்றி விடாதேயா அல்லாஹ் கேட்டார். அலி எடுத்துடாதேயா அல்லாஹ் கேட்குறேன். உறவுகளுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு தெரியுமா, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்ரில் கலந்துட்டாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு யார்? ரசூலுடைய இன்னொரு சாச்சா. பத்ரில் கலந்துக்கிட்டாங்க. பத்ரில் வந்து முஸ்லீம்களுக்கு சார்பாக கலந்துக்கல, எதிரிகளுடைய அவங்க நிர்பந்தத்தால் எதிரிகளோட எதிரிகளாக வந்திருந்தாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கைது செய்யப்படுகிறார். 73 பேர் கைது செய்யப்படுறாங்க. அதில் யார் ஒரு ஆள்? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆள். அப்போ எல்லாரையுமே மஸ்ஜித் நபியுடைய முற்றத்தில் கைது செய்து வச்சிருக்கிறாங்க எல்லாரையுமே. அதில் அப்பாஸ் உயர்குலத்தை சார்ந்தவர். உயர்குலம்னா தெரியுமில்ல, அவங்கெல்லாம் ரொம்ப லேண்ட்லார்டு, அப்படி என்ன சொல்கிறதுக்கு தமிழில், உயர்குலம், மிராமிட். உண்மையிலே அவங்கெல்லாம் பெரியவங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த அவங்க குடும்பத்திலேயே ரசூலுல்லாஹும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் கொஞ்சம் வசதியாக இருந்திருக்கிறாங்க. ஆமாம், கொஞ்சம் லேண்ட்லார்டு, செல்வந்தராக இருந்தவங்க. ரசூலுல்லாஹும் நல்ல வசதி உள்ள ஆளாக தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ வசதி உள்ள குடும்பத்தை சார்ந்தார். அப்போ கைது செய்யப்பட்டு அவர் கைகளால் எல்லாம் எதிரி தானே, சாச்சாவாக இருந்தாலும் எதிரி தானே, மஸ்ஜித் நபியுடைய தூணில் கட்டப்பட்டு கிடக்கிறாங்க. அன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைதியாக கிடக்கிறாங்க. அன்றைக்கு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போகலை, பள்ளிவாசல் தூங்குறாங்க. தோழர்களும், ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் எதிரிகள் கிடச்சிருக்கிறாங்க, கைதிகள் கிடச்சிருக்கிறாங்க, என்ன பண்ணணும்னு தெரியாது, என்ன முடிவெடுக்கணும்னு தெரியாது, அது நீண்ட வரலாறு. பள்ளிவாசலில் தூங்குறாங்க. ரசூலுல்லாஹும் தோழர்களாக பள்ளிவாசலில் தூங்கிட்டாங்க. நடுநிசி நேரம் ரசூலுல்லாஹ் புரண்டு படுக்கிறாங்க. தோழர்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், ஏன் தூங்கலையா? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? கைஃப அனாம், எப்படி தூங்குவேன்? அனீனுல் அப்பாஸ் வி உதுனி, அப்பாஸ் கைது செய்யப்பட்டு வெளியே அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய முனகல் சத்தம் என் காதுகளில் ஒலிக்கிறது, அவர் என் சாச்சா இல்லையா, நான் எப்படி தூங்குவேன்னு சொன்னான். முனகல் சத்தம்னா புரியுதா? முனகல் நானது அந்த வேதனையால் தூக்கம் வராமல், அவர் என் சாச்சா. எதிரி யார்? அவர் எதிரி அல்ல, அவர் நிர்பந்தமாக அழைத்து வரப்பட்டவர். அவருடைய முனகல் சத்தம் என் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது, நான் எப்படி தூங்குவேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்போ அந்த அளவு தூரம் ரசூலுல்லாஹ் உறவுகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் தமிழில் சொல்லுவாங்க, உறவு இல்லாவிட்டால் துறவு, நீ துறவரம் தான் போகணும். சாது பின் அபி வக்காஸ் ஒன்று விட்ட மாமா, அவர் ஒரு தாய்மாமன் கூட கிடையாது. சாது பின் அபி வக்காஸ் பெரிய சஹாபி, சொந்த தாய்மாமன் கிடையாது ரசூலுல்லாஹ்வோட, ஒன்று விட்ட மாமா. அவர் அந்த பள்ளிவாசலுக்கு வெளியே போகும்போது தோழர் இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களாம், சாது பின் வக்காஸ் சூப்பர் தாடி இந்த மாதிரி இருப்பாங்க, ஹதஹாலி, இது என் மாமா என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா, உங்களில் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கான மாமாவை காட்டுங்க பார்ப்போம், இவரை மாதிரி வருமா? புரியுதா? ஏதாவது பெருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்போ என்னவென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உறவுகளுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3 வருட காலங்கள் மக்காவில் இருந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாய்காட்டுனா ஊர்வலுக்கு தானே, ஊர்வலுக்கு நடந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் அபூ தாலிப் பள்ளத்தாக்கில் அவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் குடும்பத்தினரையும் ஊர்வலுக்கு சேர்ந்தாங்க. என்ன ஊர்வலுக்குன்னா அவங்களுக்கு பெருமை கடுமையான திருமண பந்தம் கூடாது, யாரும் உணவு கொடுக்கக்கூடாது, எந்த உறவு வைக்கக்கூடாது, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது, சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இவங்க சந்தைக்கு சாப்பாடு வாங்க வந்தால் ஒன்றுக்கு டபுள் ட்ரிபிளாக விலை சொல்லுவாங்க. வேண்டுகொண்டே உணவுகள் இல்லாமல் குழந்தைகள் உதடுகள் வெடித்தன, இலைகளையும் தலைகளையும் சாப்பிட்டு வாழக்கூடிய அந்த நிலைமை வந்துச்சு. காசா, ஆமாம்,
அதை விட குழந்தைகள் அழுதன. அங்கே காசால கூட இல்லாமல், ஆனால் அங்கே இருக்குது. இந்த கொடுங்கோலர்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து அபூ தாலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அபூ தாலிப் அப்போது முஸ்லீம் கிடையாது. எப்படி உறவு எப்படி பார், அதாவது ஒவ்வொரு நாளும் இரவில் தங்கும்போது ஒரு நாள் ரசூல்லா படுத்த இடத்துல மறுநாள் படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாராம் அபூ தாலிப். ஏன் நீ இங்கே படுத்தியா, நாளைக்கு வேற இடத்துல படுத்துக்கோ. ஏன்னு சொல்லுங்க பாப்பா. எப்போது வேண்டுமென்றாலும் எதிரிகள் இரவில் வந்து தாக்கலாம், அந்த இடத்தை குறிவைத்து. எவ்வளவு தூரம் கவனிச்சிருக்கிறார் அபூ தாலிப். இஸ் நாட் முஸ்லீம், அவர் முஸ்லீமே கிடையாது. யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த நேரத்தில் தான் வந்து அம்ர் இப்னு ஹிஷாம், ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய தூரத்து உறவினர் ஒருவர் அம்ர் இப்னு ஹிஷாம் என்று சொல்லப்படக்கூடிய என்ன செய்கிறார், ரோஷத்தில், அவர் முஸ்லீம் கிடையாது, ரோஷத்தில் 2 ஒட்டகம் நிறைய உணவுகளை சேகரித்து கொண்டு இரவோடு இரவாக வருகிறார். இந்த ஊர்களுக்கு போட்டது மட்டுமல்ல, குறைஷிகள் வந்து செக்யூரிட்டி வரை போட்டிருந்தாங்க. செக்யூரிட்டினா புரியுதா, யாரும் போயிடக்கூடாது, அங்கே யாருக்கும் ஹெல்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. அதில் செக்யூரிட்டியில் அபூ ஜஹில், அபூ சுஃபியான், இவங்கெல்லாம் யாராவது போகிறாங்களா உள்ள உணவு கொண்டு என்று அப்படி ஒரு போலீஸ்கார மாதிரி, வாட்ச்மேன் மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இந்த நேரத்தில் தான் அம்ர் இப்னு ஹிஷாம் என்று சொல்லப்படக்கூடியவர் வருகிறார். அவர் 2 ஒட்டகம் நிறைய சாப்பாடு, அப்படி அரிசி, உணவு, கோதுமை எல்லாம் கொண்டு வருகிறார். அபூ ஜஹில் தடுத்துட்டு, எங்கே போகிற என்று கேட்டான். இவருக்கு ரோஷம் வந்துருச்சு அம்ர் இப்னு ஹிஷாம் அவர்களுக்கு. அவர் என் உறவினர்கள். அவர் அம்ர் இப்னு ஹிஷாம் சொன்ன வார்த்தை, அவர்கள் என் உறவினர்கள், அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள், உணவில்லாமல் தவிக்கிறார்கள், நான் வந்து உணவு சாப்பிட்டு விட்டு எப்படி நிம்மதியாக இருப்பேன். சில துரஹ்மி, என் உறவை நான் பேணப்போகிறேன், என் உறவு நான் பேணப்போகிறேன். அப்போ அவன் அபூ ஜஹல் கேட்டான், நீ முஸ்லீம் ஆயிட்டியா அப்படின்னு. நீ முஸ்லீம் ஆயிட்டியா, அதனால தான் முஸ்லீம்களுக்கு உணவு கொண்டு போ. இல்லை, அவன் சொன்னான், இல்லை இல்லை, நான் முஸ்லீம் ஆகலை, அவர்கள் என் உறவினர்கள். அப்போ குத்துறான் வாளால் அந்த ஒட்டகத்தில். ஒட்டகம் ஓடி போச்சு. அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் அங்கே இருந்தார். அபூ ஜஹல் சொன்னால், நீ முஸ்லீம் ஆனியா இல்லையா, அங்கே உணவே கொண்டு போக முடியாது. அபூ சுஃபியான் வேறு, அபூ ஜஹல் வேறு, உங்களுக்கு தெரியும். அபூ சுஃபியான் சொன்னார், ரஜுலுன் யஸ்லி ரஹ்ம. அபூ ஜஹல் தடுத்தார். அவர் முஸ்லீம் இல்லை, அவரும் செக்யூரிட்டி தான் நிற்கிறார். அவர் அபூ ஜஹல் சொன்னார், விடு அவனை, உறவை பேண விரும்புகிற ஒரு மனிதர். லா துஃப்சிது மா பக்கிய மின் அஹ்லாகினா, நம்மிடத்தில் இருக்கிற கடைசி நற்குணம் உறவுகளை பேணுவது தான், அதையும் நாசமாக்கி விடாது. அபூ சுஃபியான் யார்கிட்ட சொன்னார், அபூ ஜஹல்கிட்ட சொன்னார், நம்மிடத்தில் இருக்கிற கடைசி நற்குணம் உறவை, அதை நாசம் பண்ணிடாதப்பா, போட்டுப்பா என்று சொன்னார். அப்போ யோசித்து பாருங்கள் அருமை, உறவு என்பது மிக முக்கியமான ஒன்று. உறவு இல்லாவிட்டால் துறவு தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதனால தான் இப்படி சொன்னாங்க வந்து சதக்கத்து. நீங்கள் பாருங்கள், இந்த தர்மம் கொடுக்கறதுல கூட ஒரு ப்ரியாரிட்டி இருக்குது. ஊருக்கெல்லாம் தர்மம் கொடுக்குறீங்கல்ல, அதுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்கு தர்மம் கொடுக்க சொல்லுது இஸ்லாம்? உறவுகளை தான். நீங்கள் பாருங்கள், எங்கள் ஊரில், நம்ம ஊரில் இருக்கிறாங்க நிறைய பெரிய சொந்தக்காரர்களை கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்களாம் பரதேசியாக இருப்பான், அவனை கண்டுக்கவே மாட்டான். இவர் பெருசாக ஊருக்கெல்லாம் தர்மம் கொடுத்துட்டு இருப்பார். சதக்கா தொழில் மிஸ்கின் சதக்கா வாலா ரவில் குர்பா சதக்கத்துன் வசீலத்துன். நீங்கள் கொடுக்கிற தர்மம், ஏழைக்கு கொடுக்கிற தர்மம் ஒரு தர்மம் தான், ஆனால் நீங்கள் உறவினர்களுக்கு கொடுத்தால் 2 நன்மை. தபரானில உள்ள இன்னொரு ஹதீஸ் வரை இருக்கு. என்னடா, லா யக்பலுல்லாஹு சதகத்தன் வஃபில் அகாரிபி முஹாவிஜுன். உறவினர்களில் தேவையுடையவர்கள் இருக்கிற நேரத்தில் நீங்கள் வெளியே கொடுக்கிற சதக்காவை அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். ஒருவர் மருத்துவத்திற்காக, கல்விக்காக வறுமையில் வாடுகிறார், சொந்த உறவினர் கண்டுக்கவே மாட்டேங்க. இவர் ஊருக்கு தர்மம் கொடுக்குற நல்ல விஷயம் தான், வேண்டாம் என்று சொல். ஆனால் இங்கே இருக்கிறாங்களே, நீங்கள் இதை டபுள். ஒரு மோமின் எப்போதுமே புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அஷாயிரா என்றொரு குடும்பத்தினர் இருந்தார். அஷாயிரா மதீனாவில் இருந்தார். அஷாயிரா என்றொரு குடும்பத்தினர் இருந்தார். ஒரு கோத்திரம் இருந்துச்சு. அவங்க என்ன செய்வாங்களாம் அப்படின்னா, பசியோ வறுமையோ வந்தால் அந்த கோத்திரத்தில் எல்லோருமே வந்து தங்களிடம் இருக்கின்ற உணவுகளை எல்லாம் கொண்டு வந்து விரித்து அந்த உணவை தங்களிடம் இருக்கிற ஏதோ குறைவோ கூடுதலோ வந்து விரிப்பில் கொண்டு வச்சுட்டு அந்த கோத்திரத்தில் எல்லாம் ஒன்றாக அமர்ந்து என்ன செய்வாங்களாம், சாப்பிடுவாங்க. உறவினர்கள் இல்லாத உறவினர்களை விட்டுட மாட்டாங்க. இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிஞ்சிச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அனமின்ஹும் வஹும் மின்னி, நான் அவர்களை சார்ந்தவன், அவர்கள் என்னை சார்ந்தவர், எனக்கும் அந்த பழக்கம் தான் இருக்குன்னு.
அஷாயிரா. ரசூலுல்லாஹ் மறுமையில் சந்திக்கிற போது நாம உறவினர்களை வந்து சேர்ந்து வாழ்ந்த அந்த கூட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் ரசூலை நம்ம பார்த்து சொல்லாண்டாம், நானும் உன்னை சார்ந்தவன். சொல்லணுமா வேணாம்? சொல்லணுமா வேணாம்? உறவினர்களோடு சேர்ந்து வாழ்வது என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதனால தான் நான் வந்து என்னுடைய ஜும்மா உரையில் கூட நான் உங்களுக்கு சொன்னேன், உறவுகள் சேர்ந்து வாழ்வது. இந்த அலி ரலியல்லாஹுடைய இரு மகன்களுடைய செய்தியை சொன்னேன். எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல, திரும்ப ரிப்பீட் பண்ணவா? டைம் ஒரு 2 மினிட்ஸில். அலி ரலியல்லாஹு அவர்களுடைய மகன் ஹசன் மூத்தவர். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆனதுக்கு பின்னாடி அலி ரலியல்லாஹு ஒரு ஹனஃபியா என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்தார்கள். அதில் முஹம்மது என்ற ஒரு மகன் பிறந்தார். நிறைய மகன் பிறந்தாங்க, அதில் முஹம்மது நமக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக வச்சுக்கலாம். முகமது அவருடைய பேர். ரலியல்லாஹு தஆலா புத்திசாலி, இளைஞர், அறிவார்ந்தவர். அப்போ ஹசன் அண்ணன் இன்னொரு தாய் மூலம் பிறந்தவர், முஹம்மது தம்பி இன்னொரு தாய் மூலம் பிறந்தவர். தாய் 2, ஆனால் யார் ஒன்று? தகப்பன் ஒன்று. இந்த ஹசனுக்கும் இந்த முஹம்மதுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஏதோ ஒரு பிரச்சனையில் வாக்குவாதம் வருகிறது, 2 பேரும் பேசலை. அப்போது 2 மோமின்கள் சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறதுக்கான நாள் எத்தனை நாள்? 3 நாள். 2 நாள் முடிகிறது. 3ஆவது நாள் ஆனபோது இந்த ஹசன் இந்த முஹம்மது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், முஹம்மது தம்பி அண்ணனுக்கு கடிதம் எழுதுகிறார். எப்படி கடிதம் எழுதுகிறார் என்றால், உங்கள் தந்தையும் என் தந்தையும் ஒன்றுதான், சரிதானே? அந்த விஷயத்தில் உங்களுக்கும் எனக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்று எழுதிட்டு 2ஆவது எழுதுகிறார். ஆனால் உங்கள் தாய் ரசூலுல்லாஹ்வுடைய மகள், சுவனத்து தலைவி. ஆனால் என் தாய் 1000 தாய்மார்களை கொண்டு வந்து நிறுத்தினாலும் உங்கள் தாய்க்கு ஈடாகாது. அந்த வகையில் உங்களுக்குத்தான் சிறப்பு இருக்கிறது. நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தை தெரியும், நான் யார் என்றே யாருக்கும் தெரியாது. அந்த வகையில் உங்களுக்குத்தான் சிறப்பு இருக்கிறது. நீங்கள் சோனத்து இளைஞர்களின் தலைவர், நான் சோனத்திற்கு செல்வேனா என்றே தெரியாது. அந்த வகையில் உங்களுக்கு சிறப்பு இருக்கிறது. என்னை விட கல்வியில் நீங்கள் மூத்தவர், அந்த வகையில் சிறப்பு இருக்கிறது. என்னுடைய வயதில் மூத்தவர், அந்த வகையில் உங்களுக்கு சிறப்பு இருக்கிறது என்று சொல்லி, என்னை விட அறிவில் மூத்தவர், அந்த வகையில் உங்களுக்கு சிறப்பு. அவருடைய ஹசன் ரலியல்லாஹு இருக்கிற சிறப்புகளை எல்லாம் பட்டியலிட்டு விட்டு கடைசியில் எழுதுகிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நான் கேட்டிருக்கிறேன் என்னவென்றால், 2 முஸ்லீம்கள் சண்டை போட்டு யார் முதலில் சலாம் சொல்கிறாரோ அவர்தான் அந்த இருவரில் சிறந்தவர் என்று நான் சொல்ல கேட்டிருக்கிறேன். எனவே இந்த கடிதம் கண்டால் ஓடி வந்து என்னிடத்தில் சலாம் சொல்லி அந்த சிறப்பை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வளோ சிறப்புகள் உங்களுக்கு இருக்க, அந்த ஒரு சிறப்பு மட்டும் எனக்கு அதற்கு, அதையும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது கடிதத்தை படித்தார், குலுங்கி அழுதார், ஓடி வந்தார், கட்டி அணைத்தார். அவர் சொன்னார், இத்தகைய ஒரு தம்பியை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன பாக்கியம் செய்தேனோ என்று சொன்னார். வந்து அருமை சகோதரர்களே, எனவே வந்து இங்கே உறவு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இது குறித்தெல்லாம் நிறைய பேசலாம். சைனா வந்து நிலைமை எப்படி போயிட்டு 2050 வருகிற போது அங்கே 50% முதியவர்கள் தான் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த உறவுகளெல்லாம் அண்ணன் இருந்தால் தம்பி இருக்க, ஒற்றை குழந்தை, ஒரு ஃபேமிலியில் ஒரு குழந்தை வந்தால் என்ன யோசிப்பார், அவருக்கு தம்பின்னா என்னன்னு தெரியாது, அண்ணன்னா என்னன்னு தெரியாது, அக்கான்னா என்னன்னு தெரியாது, தங்கச்சின்னா என்னன்னு தெரியாது, சாச்சி ஒன்றுமே தெரியாது. எப்படி உறவுகள் இல்லாமல் எப்படி வாழ்வார்? அதனால தான் மனிதன் அந்த ஒரு வகையான அந்த ஒரு அரகண்டாக மாறுகிறான். அந்த நிலைமை முஸ்லிம்களுக்கு வந்துவிடக்கூடாது. எனவே இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல ஆசை. நம்ம எல்லாருடைய உள்ளத்தில் எழக்கூடியகள், நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், ஆனால் நம்ம எவ்வளோ தான் சேர்ந்து வாழ்ந்தாலும் அவங்களும் நம்மளோட நல்லா இருக்கணுமே நினைக்கிறோம் இல்லையா? அவங்க நல்லா இல்லையே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து ஒரு மனிதர் வந்தார். அதை நாம் கேள்வியாகவே ஜா ரஜுலுன் இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திருமதியில் பதிவு செய்யப்பட்ட நபிமொழி. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு நிறைய உறவினர்கள் இருக்கிறார், அவர்களோடு நான் சேர்ந்து வாழ விரும்புகிறேன். ஆனால் அவர்கள் எப்போ பார்த்தாலும் என்ன செய்கிறாங்க, துண்டிக்கிறாங்க, கட் பண்ணுறாங்க, சேர்ந்து வாழ விரும்ப மாட்டேங்கிறான். ஒன்று. 2வது அவர் சொன்னார், நான் நல்லது தான் அவங்களுக்கு செய்கிறேன், ஆனால் அவங்க எப்போ பார்த்தாலும் எனக்கு என்ன செய்கிறாங்க, தீங்கு தான், தீமையே செய்து கொண்டிருக்கிறார்கள். 2 ஒன்றாவது என்னது, சேர்ந்து அவங்க வெட்டி போகிறாங்க. நான் நல்லது 2வது, நான் நல்லதையே செய்கிறேன், அவங்க என்ன செய்கிறாங்க, தீமை, அவங்கள்ட்ட வர்றதெல்லாமே மோசமாக இருக்குது. 3வது அவர் சொன்னார், அவர்கள் செய்கிற இந்த தீமைகளையும் அவர்கள் வெட்டி செல்வதையும் நான் பொறுமையோடு சகித்துக் கொள்கிறேன், என்னை மடையன் என்று கருதுகிறார். சரியா?
பார்க்குறாங்கம்மா, பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர். நம்மளும் அப்படித்தான். திஸ் ஹியூமன் நேச்சர், எல்லாருக்கும் இது இருக்கிறது. இப்போ மாதா தரா யார சொல்லலாம், என்ன நினைக்கிறீங்க யார சொல்லலாம், நான் என்ன செய்யணும்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இன்கான கமா தகு, நீ சொல்கிறது உண்மைதான் அப்படின்னா அவர்களுடைய கண்களில் நீ சுடுமணலை வீசிவிட்டாய். என்ன அர்த்தம் தெரியுமா? அவர்களை நரகவாதிகளாக மாற்றுவதற்கு செல்வதற்கு அவர்கள் தகுதியுடையவர்கள். அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க, நீ இப்படியே இருந்தால் உனக்கு மரணம் வரை உதவி செய்வதற்கு ஒரு வானவரை அல்லாஹ் உனக்கு அனுப்பும். அவர்களுக்கு எதிராக உனக்கு உதவி செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு வானவரை, ஒரு மலக்கை அல்லாஹ்வுத்தாலா அனுப்பும். நீ இப்படி இருந்துக்கோ. இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னண்டா இங்கே பாருங்களேன், அவர்கள் சேர்ந்து வாழ்ந்தால் நான் சேர்ந்து வாழ்வேன், அவர்கள் துண்டித்தால் நானும் துண்டித்தேன் என்று வாழ்வது உறவை பேணுவதல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மாறாக அவர்கள் துண்டித்தாலும் நான் சேர்ந்து வாழ்வேன் என்பதுதான் உறவை சேர்ந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க சந்திக்க வந்தால் நான் சந்திப்பேன், அவங்க வந்தால் நான் வருவேன், அவங்க தந்தா நான் தருவேன், அவங்க டெலிஃபோன் செய்தால் நான் டெலிஃபோன் செய்வேன். இது பிஸ்னஸ், இது பிஸ்னஸ், இது உறவு கிடையாது. உறவு என்பது அவர்கள் முடிந்தவரை அவங்க மோசமாக இருந்தாலும் சரி, சந்தித்தாலும் சரி, உங்கள் சைடில் தானே சொல்லியிருக்கு சேர்ந்து வாழுங்கள் என்று. என் வீட்டு வாசப்படிய ஓம் வீட்டு வாசப்படிய செத்தாலும் மிதிக்க மாட்டேன் என்று சொல்லுவது எந்த வகையில்? அப்போ திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையெல்லாம் அமல்கள் எடுத்து காட்டப்படுகிறது. அப்படியே இறந்துட்டா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. உறவுகள் என்பது மிக முக்கியமாக பேண வேண்டிய ஒன்று. உறவுகள் பேணாவிட்டால் வீடுகள் சொர்க்கமாக மாறாது. அரபு நாட்டுகளில் உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உண்மையிலே மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ, உறவுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க, என்னவென்றால் மன் சர்ரஹு அன் யுப்ஸித லஹு ஃபீ ரிஸ்கிஹி, யாருக்கு வாழ்வாதாரம் வேண்டும், நீண்ட ஆயுள் வேண்டும், நீண்ட ஆயுளை விரும்பாத மனிதர்களுக்கு கிடையாது இல்லையா? வாழ்வாதாரம் ரிஸ்க் விசாலமடைய வேண்டும், நீண்ட ஆயுள் வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ ஃபல் யஸில் ரஹிம, புகாரில் பதிவு செய்யப்பட்ட நபிமொழி, அவர் உறவினர்களோடு சேர்ந்து வாழட்டும் என்று சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு உறவுகளோடு வாழுகிற போது உங்களுக்கு விசால் ரிஸ்க் கிடைக்கும், வாழ்வாதாரம் கிடைக்கும், நீண்ட ஆயுள் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். எனவே இன்ஷா அல்லாஹ், எனவே என்ன செய்யணும்? நம்ம முடிந்தவரை உறவுகளை பேணும். அப்போ முதல்ல நான் இன்னைக்கு நமது வீடுகளை சோனமாக மாற்றுவதற்கான திறவுகோலை குறித்து சொன்னேன். நான் ஒன்றாவது திறவுகோல் தான் வீட்டிலும் கூட்டு வணக்கம். அதை குறித்து நாம் காலையில் சொன்னோம். அதனுடைய இதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு ரெக்கார்டிங் இருக்குது, எடுத்து பார்த்துங்க. இரண்டாவது திறவுகோல் விட்டு கொடுத்து போகுது. அதை ஓதுதல், அதை ஒன்றாக கூட்டாக வணக்கம் செய்யுங்கள், கூட்டாக 5 நிமிடமாக இருந்தாலும் ஒன்றாக ஓதுங்கள், குர்ஆன் ஓதுங்கள், உணவருந்துங்கள் ஒன்றாக, வாகனத்தை சொல்லும்போது சேர்ந்து நீங்கள் துஆ சொல்லுங்கள். இதெல்லாம் திறவுகோல். உங்கள் நிம்மதி அல்லாஹ் தருவான். ஒன்று. இரண்டாவது, விட்டு கொடுத்து போங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி பிரச்சனை இருக்குது, நீங்கள் சொல்ல போனால் உள்ளே போனால் பிரச்சனை நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், இல்லை, விட்டு கொடுத்து போகுங்கள். மூன்றாவது ஒரு தந்தையுடைய குடும்பத்தை சோன வீடாக மாற்றுவது தந்தையுடைய பொறுப்பு என்ன? நிச்சயமாக அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு தாயுடைய பொறுப்பு. ஐந்தாவதாக நான் இப்போது உறவுகளை பேணுவது. இன்னும் அது உறவுகள் இல்லாவிட்டால் துறவுதான், அது இன்னொரு திறவுகோல், சொர்க்கத்திற்கான திறவுகோல். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நம்முடைய வீடுகளை சோன வீடுகளாக மாற்றுவதற்கான தௌஃபீக் அல்லாஹ் தந்தருள வேண்டும். கேட்டவற்றை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பையும் அல்லாஹு தஆலா தந்தருள வேண்டும். கேட்டவற்றை கேட்டபடி செயல்படுத்தணுங்கிற மனோதிடத்தை, உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வீடுகளை சுவன வீடுகளாக மாற்றி அந்த குடும்ப உறுப்பினர்களை உறவினர்களோடு சேர்த்து அப்படியே அல்லாஹு தஆலா நம்மை உயர்ந்த சொர்க்கத்தில் நம்மை அல்லாஹு தஆலா கொண்டு சேர்க்க வேண்டும். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.